என்னுடைய வாய்ஸ் மட்டும் ஆடிபிள் ஆகுதான்னு கேளுங்க. பிகாஸ் இங்கே காற்று சவுண்டும் இருக்கும். அண்ட் தென் பார்த்தீங்கன்னா வந்துட்டு கொஞ்சம் கோல்டாக இருக்கிறதுனால வாய்ஸ் லைட்டாக கேட்கும். இன்கேஸ் வாய்ஸ் நடுவில் பிரேக் ஆச்சு, கிளாஷ் ஆச்சுன்னா சொல்லுங்கள், ஓகேங்க. நான் வந்து கொஞ்சம் ரைஸ் பண்ணி சொல்கிறேன். ஓகே, ஸோ இப்போ இன்றைக்கி பார்க்க போகிற டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உலகப் போர்கள். ஓகேங்களா, உலகப் போர்கள் பொறுத்த வரைக்கும் நாட் ஒன்லி நம்ம சீனாவை பற்றி மட்டும் இல்லாமல் சுற்றி என்னென்ன நாடுகள் வந்து இன்வால்வ் ஆச்சு, அதனால் சீனாவில் என்னென்ன தாக்கங்கள் நடந்துச்சு அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம். யார் யார் ஆட்சி வந்து அப்போ பண்ணிகிட்டு இருந்தாங்க அப்படின்றத பார்க்க போகிறோம். ஓகேங்களா, ஸோ முதல் உலகப்போர் மற்றும் தாக்கம் இதை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ முதல் உலகப்போர் மற்றும் தாக்கம், அதுக்கடுத்த டாபிக் 9th வந்து சியாங் கை ஷேக் அப்படின்ற ஒரு அரசர். ஓகேங்களா, அவர் வந்து ஒரு நேஷனலிஸ்ட், தேசியவாத அரசர். ஓகேங்களா, 11வது டாபிக் வந்து கம்யூனிசத்து வந்து தோற்றம், சீனாவில் வந்து எப்படி கம்யூனிசம் வந்து தோற்றம் உருவாச்சு அப்படின்றத பார்ப்போம். ஓகேங்களா, ஸோ 12வது டாப்பிக்காக வந்துட்டு 1949களில் சீனா வந்துட்டு 1949, அதாவது உங்களுக்கு செகண்ட் வேர்ல்டு வார் முடிஞ்சிருக்கும் பார்த்தீங்களா, 45ல் முடிஞ்சிருக்கும், 39ல் ஸ்டார்ட் ஆகிட்டு அதுக்கப்புறம் சீனா வந்து வெளிநாட்டு கொள்கையில் அவங்க வந்து எப்படி இன்வால்வ் ஆகுனாங்க அப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம். ஓகேங்களா, ஸோ இந்த 4 டாபிக் தான் வந்து இன்னையோட இதில் பார்க்க போகிறோம். ஸோ முதல் உலகப்போர் மற்றும் தாக்கம் பார்க்கலாம். ஓகே, ஃபைன். ஸோ பார்த்தீங்கன்னா வந்துட்டு முதல் உலகப் போரில் சீனா வந்து என்ன பண்ணாங்க, அண்ட் தென் பார்த்தீங்கன்னா யாரோட கூட்டணியில் இருந்தாங்க அப்படின்றத பார்க்கலாம். ஸோ வந்து முதல் உலகப் போரில் பாரிஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாநாடு நடக்கும். எங்கன்னா ஃப்ரான்ஸில் நடக்கும். அந்த மாநாடு உங்களுக்கே தெரியும், மிக மிக முக்கியமான மாநாடாக இருக்கும். ஓகேங்களா, ஸோ 1917லேருந்து 1918 வரைக்கும் முதல் உலகப் போரோட எண்டிங் வரைக்குமே சீனா வந்து யார் கூட கூட்டணி வச்சுருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்டன்ட் பவர் ஸ்டூன் அப்படின்ற ஒருத்தருக்கு கூட கூட்டணி வச்சுருப்பாங்க. ஓகேங்களா, ஸோ அதை வச்சுருந்தா அந்த கூட்டணியில் அவங்களோட தான் பங்கும் ஏற்க செய்வாங்க. ஓகேங்களா, ஸோ சீனா அது மட்டும் இல்லாமல் மற்ற வெளிநாடுகளில் இருக்காங்க பார்த்தீங்களா, அந்த மற்ற வெளிநாடுகளுக்கு ஒரு துருப்புகள் கூட வந்து அவங்கக்கிட்ட சிக்காத மாதிரி தான் வந்து அவங்க வச்சுருப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா, இன்கேஸ் இப்போ வரைக்குமே சீனா இருக்காங்கல்ல, அவங்க பற்றி ஒரு நியூஸ் நம்ம படிக்கணும் அப்படின்னா அவங்க என்ன நியூஸ் சொல்கிறாங்களோ அதை தாண்டி வர எதுவுமே நியூஸ் பேப்பர்ஸில் வராது. ஸோ அதே சேம் சிஸ்டம் அவங்க இப்போ வரைக்குமே அப்படி தான் இருக்காங்க. ஸோ வந்து எந்த வெளிநாட்டுகளுக்குமே வந்து சீனாவை பற்றி தெரியாது அப்படின்ற மாதிரி தான் வந்து இந்த கூட்டணிகளுமே வச்சுருந்துருப்பாங்க. அவங்க என்ன நியூஸ் வந்து ப்ரெஸ்ஸில் ரிலீஸ் பண்ண நினைக்கிறாங்களோ அந்த நியூஸ் மட்டும் தான் அப்பயுமே ரிலீஸ் ஆகிருக்கும். ஓகேவா, அண்ட் தென் பார்த்தீங்கன்னா வந்துட்டு இதை தாண்டி வேற என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரிட்டிஷ் இராணுவம் இருக்காங்க பார்த்தீங்களா, அந்த ஒயிட் பீப்புளுடைய இராணுவத்தில் ஒரு பகுதியும் சீனா தொழிலாளர்கள் தான் இருந்தாங்களாமா. அந்த சீனா தொழிலாளர்கள் தான் படையில் இருந்தாங்களாமா. ஓகேங்களா, ஸோ போர் முடியறதுக்கு முன்னாடி பிரிட்டிஷும் ஃப்ரான்ஸும் என்ன பண்ணாங்க, படைகளை வந்துட்டு பணியாற்றிருப்பாங்க. அதாவது என்ன அப்படின்னா பிரிட்டிஷ் வந்து வெறும் பிரிட்டிஷ் பீப்புளை மட்டும் வச்சிடல, அதில் வந்து ஒரு பகுதி ஆஃப் பீப்புள், படைக்கு போகக்கூடிய மிலிட்ரி பீப்புள் வந்து யார் இருந்தாங்கன்னா சீனாவை சேர்ந்த தொழிலாளர்கள் படை தான் வந்துட்டு இப்போ 3/1 அப்படின்னு வச்சுக்கலாம். ஓகேங்க, 3/4 அந்த மாதிரி இருக்கும்ல. ஸோ அதில் என்னென்னா 3ல் 1 பங்கு இல்லை 4ல் 1 பங்கு பார்த்தீங்கன்னா வந்துட்டு சீனாவை சேர்ந்த தொழிலாளர்களுடைய படை தான் வந்து இராணுவம் வந்து பிரிட்டிஷ் வச்சுருந்தாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா, ஸோ இதுக்கு முன்னாடி போர் முடியறதுக்கு முன்னாடியே இந்த மாதிரி பிரிட்டிஷும் ஃப்ரெண்ட்ஸும் படைகளை வந்துட்டு இந்த மாதிரி அமைச்சிருந்தாங்க, பணியாற்றி இருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ 1914லேருந்து என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நடுநிலை வகிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஸோ வந்து நியூட்ரலாக இருக்க ஆரம்பிக்கிறாங்க. சீன குடியரசுடைய பிரதமர் யாராக இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா துவான் க்ரை அப்படின்ற ஒருத்தராக இருக்காங்க. யார்? துவான் க்ரை. இந்த ப்ளூ கலர் டீகோட் பண்ணியிருக்காங்கல்ல, அந்த வேர்ட்ஸில் கொஞ்சம் படிச்சு வச்சுக்கோங்க. பிகாஸ் டீகோட் பண்ண வேர்ட்ஸ் தான் எக்ஸாம் டைப் ஆஃப் பாயிண்ட் ஆஃப் வியூவில் கேட்கக்கூடிய விஷயம். ஓகேங்களா, ஸோ 1914 அப்படின்னும் போது என்னென்னா அதாவது ஃபஸ்ட்டு வேர்ல்டு வார் ஸ்டார்ட் ஆகக்கூடிய டைமில், அந்த டைமில் சீனா வந்து ஃபுல்லாக என்டர் ஆகிட்டாங்களா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிடையாது. சீனா வந்து நடுநிலையாக தான் இருக்காங்க. நான் வந்து இந்த அலைன்ஸ்க்கும் சப்போர்ட் பண்ணல, அதாவது அலைன்ஸ் பவருக்கும் சப்போர்ட் பண்ணல, இந்த அனசேஷன் பவருக்கும் நான் சப்போர்ட் பண்ணல அப்படின்ற மாதிரி இருக்காங்க. ஓகேங்களா, அப்போது சீனாவில் அந்த 1914களில் அந்த முதல் உலகப்போர் நடக்கிறப்ப யார் பிரதமராக இருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா துவான் க்ரை அப்படின்ற ஒருத்தர் தான் பிரதமராக இருப்பாராமா. ஸோ முதல் உலகப் போரில் சீனாவோட ஈடுபாடு வந்துட்டு என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்போ தான் வந்து முன்னெடுக்கிறாங்க. ஓகேங்களா, ஸோ 1914 ஓரளவுக்கு நியூட்ரலாக இருந்து அதுக்கப்புறம் கொஞ்சம் முன்னெடுத்து வைக்கிறாங்க. ஓகேங்களா, ஸோ இதனால் சென்ட்ரல் பவர், அலைன்ஸ் பவர் அப்படின்னு சொல்லிட்டு 2 விஷயம் படிப்பீங்க. ஓகேங்களா, ஸோ சென்ட்ரல் பவர், அலைன்ஸ் பவர் நெய்பர் இருப்பாங்க, சென்ட்ரல் பவர்னா சென்ட்ரலில் இருக்கக்கூடிய சில கண்ட்ரிஸ் எல்லாமே சேர்ந்தது சென்ட்ரல் பவர் அப்படின்னு இருக்கும். ஓகேங்களா, நான் யார் யாருன்னு பின்னாடி சொல்கிறேன்.
இந்த மாதிரி இருக்கும்போது அந்த மத்திய சக்திகளுக்கு எதிராக என்ன பண்ணுறாங்கன்னா சீனா இந்த நேச நாடுகள் அப்படின்னு சொல்லுவோம், ஓகேங்களா. ஸோ அவங்களுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய நாடுகள் நேச நாடுகள் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அந்த சென்ட்ரல் பவர் அலைன்ஸ், சென்ட்ரல் பவரை எதிர்த்து சீனா வந்து நேச நாடுகள் கிட்ட சேர்றாங்க. எப்போ அப்படின்னு பார்த்தா 1914 லாஸ்ட் ஆஃப் தி டைமில், ஓகேங்களா. ஸோ ஸ்டார்டிங் பார்த்தீங்கன்னா நியூட்ரலில் தான் இருக்காங்க. பட் ஆனால் போக போக என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சீனா வந்து போருக்குள்ளே ஈடுபட முன்னெடுத்து போகிறாங்க. ஸோ இதுக்கப்புறம் யாரை எதிர்த்து சீனா வந்து கூட்டணியில் வந்து ஜாயின் பண்ணுறாங்கன்னா மத்திய சக்திகள், அதாவது சென்ட்ரல் பவரை எதிர்த்து நேச நாடுகள் கூட வந்துட்டு என்ன பண்ணிக்கிறாங்கன்னா கூட்டணி வச்சுக்கிறாங்க, ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி வந்துட்டு இவங்க பக்கம் இருக்கிறோம் அப்படின்ற மாதிரி அறிவிப்பும் செஞ்சிடறாங்க. ஓகே, இந்த டைமில் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு சீனா வந்து இந்த மாதிரி அறிவிச்சுறாங்க. ஸோ சீனாவை ஐரோப்பா மற்றும் அமெரிக்காவுடன் என்ன பண்ணுறாங்க ஒருங்கிணைக்க வந்து டுவான் அவர்கள் விரும்புகிறாங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐரோப்பாவும் அமெரிக்காவும் தான் மிகப்பெரிய வல்லமை வாய்ந்த சக்தி கொண்ட நாடு, ஓகேங்களா. ஸோ அதனால் அந்த டுவான் என்ன நினைக்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த டுவான் அப்படின்னு கொடுத்துருக்காங்கல்ல, யாருன்னா மேலே இருக்கவங்க இந்த பிரதமர் டுவான் கிரை அப்படின்னு சொல்லியிருக்காங்கல்ல, அதே தான் இவரும், அதே அவர் தான் பிரதமர் தான், டுவான் அவர்கள் தான். ஸோ இவர் என்ன பண்ணுறாரு, நம்ம வந்து ரொம்ப பவர்ஃபுல் கண்ட்ரி கூட நம்ம டீலிங் வச்சுக்கிட்டோன்னா, அந்த நாடு கூட கூட்டணி வச்சுக்கிட்டோன்னா நமக்கு இன்கேஸ் ஃப்யூச்சரில் எந்த பிரச்சனையுமே வராது. அதனால் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரிட்டன், ஐரோப்பா இருக்காங்க பார்த்தீங்கன்னா, நாட் ஒன்லி பிரிட்டன், ஐரோப்பாவை சுற்றி இருக்க சில நாடுகள், எந்த நாடுகள் ஆனாலும் இருக்கலாம், ஐரோப்பா நாடுகள் கூடவும் அமெரிக்கா கூடவும் வந்து ஒருங்கிணைப்பு வச்சுக்கலாம், இன்டிகிரேட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு 1914 இருக்கக்கூடிய அந்த பிரதமர் துவான் அவர்கள் விரும்புகிறாரு, ஓகேங்களா. இந்த டைமில் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது விரும்பத்து ஒரு பக்கம் முடியுது. ஸோ ஆகஸ்ட் மாதம் 14ஆம் தேதி 1917 அன்னைக்கு சீனா என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நடுநிலைமையை முடிவுக்கு கொண்டு வராங்க, ஓகேங்களா. ஸோ நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி நியூட்ரல்லே இருக்காங்க. அப்படியே வந்து பிற்காலத்தில் வரும்போதுமே எப்போ வராங்கன்னு பார்த்தீங்கன்னா சீனா வந்துட்டு நான் வந்து சென்ட்ரல் பவர் வந்து சென்ட்ரல் பவரை எதிர்த்து நேச நாடுக்கு நான் சப்போர்ட் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. எஸ்பெஷலி அங்கே இருக்கக்கூடிய பிரதமர் தூவான் அவர்கள் என்ன சொல்லியிருப்பார் அப்படின்னா ஐரோப்பா கூடயும் அமெரிக்கா கூடயும் வந்து நம்ம இன்டிகிரேட், அதாவது ஒருங்கிணைப்பு வச்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி விரும்பியிருப்பாரு. ஸோ இந்த ஒருங்கிணைப்பு விரும்பினதுக்கு அப்புறம் ஆகஸ்ட் மாதம் 14ஆம் தேதி 1917, அதாவது உலக போர் முடிவுக்கு ஒரு வருடம் முன்னே என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சீனா வந்து நான் நியூட்ரல் இல்லைப்பா, நான் வந்து உலக நாடுக்குள்ளே கலந்துக்கிறேன், ஃபஸ்ட்டு வேர்ல்டு வாரில் கலந்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி முடிவுக்கு கொண்டு வருவாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது ஜெர்மனி, ஆஸ்திரியா, ஹங்கேரி மீது போர் அறிவிப்பாங்க, ஓகேங்களா. ஸோ ஏன் அப்படின்னா அவங்க ஆல்ரெடி சென்ட்ரல் பவரை எதிர்த்து தான் அவங்க அலைன்ஸ் பவர், அதாவது நேச நாடுகள் பக்கம் திரும்பினாங்க. ஸோ இவங்கெல்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு சென்டரில் இருப்பாங்க. அதனால் ஜெர்மனி மீதும் ஆஸ்திரியா மீதும் ஹங்கேரி மீதும் போர் அறிவிக்கிறாங்க. அந்த டைமில் இந்த ஐரோப்பா பகுதிகள் ரொம்ப வலிமையான ஒரு பகுதிகளாக இருந்துச்சு, எஸ்பெஷலி ஹங்கேரி மற்றும் ஆஸ்திரியா, ஓகேங்களா. ஸோ இது வந்து இந்த பிக்சர் பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஃபஸ்ட்டு வேர்ல்டு வார் அப்போ சீனா தொழிலாளர்கள் இருக்காங்க பார்த்தீங்களா, இது ஏன் கொண்டு வந்தாங்கன்னா ஒன் ஆஃப் த பார்ட் அந்த பிரிட்டன் பீப்புள், ஐரோப்பியர்கள் வச்சிருக்கக்கூடிய ஒரு படையில் தொழிலாளர்கள் படை இருந்துச்சு அப்படின்னு சொல்லியிருந்து பார்த்தீங்களா சீனாவுடைய படைகள். ஸோ அந்த படையில் இருக்கவங்க தான் இவங்க. ஸோ அங்கே இருக்கக்கூடிய தொழிலாளர்கள் தான், ஓகேவா. ஸோ அதுக்கப்புறம் என்னென்ன பின்னணி இருந்துச்சு, ஏன் வந்து சீனா கலந்துக்கிட்டாங்க, மற்ற நாடுகளுக்கு வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா வந்து ஃப்ரான்சிஸ் அவர்கள் இறப்பாங்க, அது ஒரு மெயின் காரணமாக இருக்கும். ஸோ அவங்களுக்கு எல்லா ஜெர்மனி இவங்களாம் கலந்துக்கிறதுக்கு ரீசன் இருக்கும், பிரிட்டன் கலந்துக்கிறதுக்கு ரீசன் இருக்கும். ஏன் சீனா கலந்துக்காமல் திடீர்னு கலந்துக்கிட்டாங்க, வாட் இஸ் த பேக்ரவுண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்ன விஷயம், ஏன் அப்படின்னா அதுக்கான டிஸ்கிரைப் தான் பண்ணி கொடுத்துருக்காங்க. நிலப்பிரபுத்துவம் முடிவுக்கு வந்தது, ஓகேங்களா. ஸோ ஏன் அப்படின்னா அவங்களுக்கு நிறைய ரீசன் இருந்தது. ஆக்சுவலாக சீனா பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு நிலப்பிரபுத்துவம் மட்டும் இல்லை, நிறைய விஷயம் அவங்களுக்கு அப்போ 1917 நிறைய விஷயம் வந்து அவங்களுக்கு பிளாக் மார்க்காக, அதை தாண்டி வந்து கொஞ்சம் எப்படி சொல்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பவர்ஃபுல்லாக இருக்க ஆரம்பித்தாங்க. ஸோ அதனால் நம்ம பவர்ஃபுல் கண்ட்ரி கூட ஜாயின் பண்ணால் இன்கேஸ் இன்னுமே பவர் ஆகலாம் அப்படின்ற ஒரு மைண்ட் செட் சீனாவுக்கு இருந்திருக்கும். ஸோ நிலப்பிரபுத்துவம் எப்போ முடிவுக்கு வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த 1914-17 பீரியடில் வந்து நிலப்பிரபுத்துவம், அதாவது நோபல்ஸ், லேண்ட்லார்டுலாம் சொல்லுவோம் பார்த்தீங்களா, பிரபுக்கள்லாம் அவங்களுடைய அந்த எப்படி சொல்கிறது பவர் எல்லாமே முடிவுக்கு வருது. ஸோ சீனா பார்த்தீங்கன்னா ஒரு புதிய காலகட்டத்தில் நுழையிறாங்க, ஓகேங்களா. ஸோ அதனால தான் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சரி ஓகே இந்த பிரபுக்களுடைய தொல்லை முடிஞ்சிச்சு அப்படின்னா நம்ம வந்துட்டு என்ன பண்ணலாம் அப்படின்னா ஃபஸ்ட்டு வேர்ல்டு வார்க்குள்ளே என்ட்ரு ஆகலாம் அப்படின்னு சொல்லிட்டு சீனா அவர்கள் ஃபஸ்ட்டு வேர்ல்டு வார்க்குள்ளே என்ட்ரு ஆகுறாங்க. 1 செகண்ட்.
ஸோ இப்போ நூடுல்ஸோடைய பவர் வந்து அங்கேயும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும். ஸோ அவங்களுடைய பவரும் எண்டாக வருது. ஸோ சீனா என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சரி ஓகே அந்த டைம்லாம் வந்து ஒருங்கிணைஞ்சா உங்களுக்கு ஒரு நல்ல விஷயமா வருது. ஸோ பார்த்தீங்கன்னா அந்த பீரியட் ஆஃப் டைமில் வந்து இந்த மாதிரி பிரபுக்களுடைய தொல்லை முடியும். நிறைய வந்து அந்த மிஸ்கவர்னன்ஸ் பண்ணவங்க, மிஸ்சீவியஸாக பிஹேவ் பண்ணவங்க எல்லாத்தையும் வந்து அந்த கவர்மெண்ட்டை விட்டு வெளியேற்றுவாங்க. ஆக்சுவலாக அந்த டைமில் பார்த்தீங்கன்னா ஸோ சீனா வந்து ஒரு பவர்ஃபுல்லாக வந்துட்டு இருக்கும். ஒரு புதிய காலகட்டத்துக்குள்ளே நுழையலாம் அப்படின்ற மைண்ட் செட்டு மக்களுக்கு வர ஆரம்பிக்கும். அதனால தான் அந்த நேரத்தில் நடந்த முதலாம் உலக போருக்கு வந்து ஒப்புதல் அளிச்சிருப்பாங்க சீனா அவர்கள். ஜெர்மனி மற்றும் ஹங்கேரி, ஆஸ்திரியா போன்ற நாடுகளுக்கும் வந்து என்ன பார்த்தீங்கன்னா வந்துட்டு போரை அறிவிச்சிருப்பாங்க. ஓகேங்களா. இது தென் வந்து பார்த்தீங்கன்னா ஏப்ரல் மாதம் 1912 சீனாவுடைய ஒரு இராணுவ அதிகாரி இருக்கார். அவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யுவான் ஷியாஹாய். ஓகேங்களா. யார்? யுவான் ஷியாஹாய் அவர்கள். ஓகேங்களா. ஸோ அவர் தான் என்ன பண்ணுறாருன்னா அதிகாரத்தை வந்து வாங்கி பெற்றார். ஓகேங்களா. ஸோ இவர் எந்த வம்சத்தை சார்ந்தவர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு அவர் இந்த வம்சம் கொடுத்துருக்க மாட்டாங்க. பட் ஆனால் இவரும் வந்து ஒரு கவர்மெண்ட் ஒரு அரசு குடும்பத்தை சார்ந்தவர்கள் தான். ஸோ இவர் என்ன பண்ணுறாரா, இந்த யுவான் ஷாகி வந்து அவருடைய அதிகாரத்தை வாங்கினதுக்கப்புறம் குயிங் அப்படின்ற ஒரு வம்சம் சீனாவில் இருக்கும். அந்த வம்சத்தை முடிவுக்கு கொண்டு வராரு. ஓகேங்களா. ஸோ அதனால் மத்திய அரசாங்கத்தை வலுப்படுத்த முடியும் அப்படின்னு நம்புறாரு. அதே போல் அந்த முயற்சியிலும் இறங்க ஆரம்பிக்கிறார். குயிங் வம்சம் வந்து நம்ம இந்த வம்சத்தை வெளியெடுத்துட்டோம், அதாவது இந்த வம்ச ஆட்சியை வந்து முடிச்சுட்டா கண்டிப்பாக மக்களுக்கு நல்லது இருக்கும். அண்ட் தென் பார்த்தீங்கன்னா மக்களுக்கு வந்து நம்மளால் எந்த அளவுக்கு செய்ய முடியுமோ நல்லது செய்யலாம் அப்படின்ற ஒரு தாட் அவருக்குள்ளே இருக்குது. அதனால வந்து அந்த அரசாங்கத்தையும் வலுப்படுத்த முயற்சிக்கிறாரு. பிகாஸ் அவருடைய பாயிண்ட் ஆஃப் வியூவில் குயிங் வம்சம் வந்து ரொம்ப எனர்ஜெட்டிக் கம்மியான, அதாவது அந்தளவுக்கு ஒர்த் இல்லை அப்படின்ற மாதிரி அவர் திங்க் பண்ணியிருப்பார். நிறைய மக்கள் வந்து ஆப்போசிட்டாக இருப்பாங்க. பட் ஆனால் அதே சேம் டைமில் நிறைய மக்கள் ஆதரவும் அளிச்சிருப்பாங்க. ஸோ அதனால் இவர் பாயிண்ட் ஆஃப் வியூ படி தான் வந்து இராணுவ அதிகாரியாக இருந்து அந்த அதிகாரத்தை பெற்றதுக்கு அப்புறம் குயிங் வம்சத்தை அரசாட்சியிலேருந்து எடுத்துடுவார். ஓகேங்களா. ஸோ இதுக்கப்புறம் எடுத்ததுக்கப்புறம் என்னன்னா அடுத்த பாயிண்ட் உங்களுக்கே தெரிஞ்சிடும். ஸோ அவர் தான் வந்து வம்சத்தை விட்டு எடுத்தார், என்ன பண்ணுவார், அதுக்கப்புறம் இவர் தான் ஆட்சியில் போய் உட்காருவார். ஸோ குடியரசின் ஜனாதிபதியாக வந்து இந்த யுவான் ஷீகாய் வந்து உட்கார்றாரு. ஓகேங்களா. சீன குடியரசோட ஜனாதிபதியாக இந்த யுவான் ஷீகாய் அவர்கள் உட்கார்றாங்க. ஓகேங்களா. ஸோ யுவன் கூட ஞாபகம் வச்சுக்கோங்க, சேம் ப்ரொனன்சியேஷன் தான் யுவன்றது எல்லாமே. ஓகேங்களா. சில கேள்விகள் என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எந்த ஆண்டு எந்த மந்த்து இராணுவ அதிகாரியாக வந்து அதிகாரத்தை ஏற்றுக்கிறாரு அப்படின்ற மாதிரி கேட்கலாம். இல்லை எந்த வம்சத்தை வந்து இந்த யுவான் ஷீஹாய் வந்து தோற்கடிச்சு அந்த வம்சத்தை வெளியேற்றிட்டு இவர் ஒரு சீன குடியரசோட அந்த ஜனாதிபதி ஆனாங்க அப்படின்னு கேட்கலாம். ஓகேங்களா. ஸோ இந்த டைமில் இப்படி ஆகிட்டு இருக்கு. இதே நேரத்தில் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து போர் தொடங்க ஆரம்பிக்கிறாங்க. சீனா எப்பயும் இந்தியா சொல்கிற அதே சேம் பாயிண்ட் ஆஃப் வியூ, நான் நியூட்ரல்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மட்டும் சைலண்ட்டாக இருக்க ஆரம்பிக்கிறாங்க. இந்த பக்கம் பல நாடுகள்லாம் பல குழப்பங்கள்லையும் பல அரசியல் ரீதியான நிலையற்ற தன்மையிலும் அது தாண்டி இராணுவத்துலேயும் பலமாக இருக்கக்கூடிய ஒரு கண்ட்ரீஸ் எல்லாமே வந்து நிறைய கொலாப்சேஷனாக வந்து ஃபஸ்ட்டு வேர்ல்டு வார்னால யார் யாருக்கு சப்போர்ட் பண்ணுறது அப்படின்ற மாதிரி வந்துட்டு போயிட்டுருக்கும். ஓகேங்களா. ஸோ இதுதான் வந்துட்டு இப்படி இருக்கும். அந்த டைமில் அப்போ தான் ஆட்சிக்கு வந்தாங்க அப்படின்னும் போது சீனா வந்து லைட்டாக கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இல்லாமல் தான் இருப்பாங்க. ஏன்னா அப்போ தான் ஒரு புதிய ஜனாதிபதி வராங்க. ஸோ இதுக்கு முன்னாடி பண்ண விஷயம் எல்லாம் ஃபாலோ பண்ணுவாங்களா இல்லையா, இல்லை புதுசாக ஏதோ ஒரு விஷயம் கொண்டு வருவாங்களா அப்படின்ற மாதிரி அவங்களுடைய அரசியலை வந்து சீரமைக்கிறதுக்கே அவங்க கொஞ்சம் டைம் எடுத்திருக்கும். ஓகேங்களா. ஸோ ரெண்டாவது பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த யுவான் இருக்காருல்ல, இந்த யுவான் என்ன பண்ணுவார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே நல்லா நோட் பண்ணுங்கள், 14 பிரதமராக இருக்கவர் தூவான் அவர்கள், டூவான் அப்படின்னு சொல்லுவாங்க. இங்கே 12 ஏப்ரலில் வந்து இராணுவ அதிகாரியாக வந்து அதுக்கப்புறம் குடியரசு ஜனாதிபதியாக சீன குடியரசுடைய ஜனாதிபதியாக ஆனதான் யுவான் ஷீகாய் அவர்கள். ஓகேங்களா. ஸோ இப்போ பிஎம்க்கும் பிரசிடென்ட்க்கும் கன்ஃபியூஷன் ஆயிக்காதீங்க. ஓகேங்களா. ஏன் சொல்கிறேன்னா, அங்கே பிஎம்மாக இருந்தார் பார்த்தீங்களா, அவர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து சென்ட்ரல் பவரை எதிர்த்து அலைன்ஸ் கூட சப்போர்ட் கூட்டணி வச்சிருப்பாரு அப்படின்னு சொல்லியிருந்தேன்ல. ஸோ சென்ட்ரல் பவர் எதிர்ப்பு அலைன்ஸ் பவரில் கூட்டணி வச்சிருப்பாரு அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ அதே மாதிரி வந்து ஐரோப்பாவுக்கும் அமெரிக்காவுக்கும் வந்து கூட்டணி வச்சுக்கலாம் அப்படின்றது அவருடைய விருப்பமாக இருக்கும். ஸோ அது அவருடைய பிஓவி, அவருடைய பாயிண்ட் ஆஃப் வியூ. இவர் வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்க்கலாம். இந்த யுவான் என்ன பண்ணுறாருன்னா, ஸ்டார்டிங்கில் வந்து நியூட்ரல் அப்படின்னு சொல்லிட்டு நிலைநிறுத்துறாரு. ஓகேங்களா. நாங்கள் வந்து நியூட்ரலாக தான் இருக்கோம். ஸோ எந்த கண்ட்ரி எங்கிட்ட பிரச்சனைக்கு வரக்கூடாது அப்படின்ற மாதிரி நிலைநிறுத்த முயல்றாரு. ஓகேங்களா. ஸோ அதுக்கப்புறம் இந்த யோசனை என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிற்காலத்தில் இந்த பீஜிங் சொல்லுவாங்க, பீஜிங் தான் இங்கே பீக்கிங் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த பீஜிங்கில் உள்ள ஜெர்மன் சார்ஜ், அதாவது பீஜிங்கில் வந்து ஜெர்மனில் சார்ந்த ஒருத்தருக்கு வந்து சார்ஜ் கொடுத்துருப்பாங்க. அவருடைய பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டி ஆஃபயரஸ் அடால்ஃப் ஜார்ஜ் வான் மால்சன். ஓகேங்களா. இது ஃபுல் பேர் இல்லை, ஆக்சுவலாக 3 பேராக இருக்கும், கம்மா கொடுக்காம அப்படியே போயிருக்காங்க.
யாருன்னா அதில் யார் சார்ஜில் இருந்திருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பைரஸ் அவர்கள், அடால்ஃப் ஜார்ஜ் அவர்கள், வான் மால்ஸ்டன் அவர்கள், இவங்க எல்லாத்தையுமே வந்து ஆதரிக்கிறதா வந்து இந்த யுவான் அவர்கள் சொல்லியிருப்பாங்க. ஓகேங்களா. ஸோ இதுக்கப்புறம் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1914ஆம் ஆண்டில் ஜப்பானுக்கும் பிரிட்டிஷ்க்கும் இராணுவ படைகள் சீனாவிலிருந்தும் ஜெர்மனியிலிருந்தும் வந்து போக ஆரம்பிச்சிருக்கும். ஸோ இதனால் சில சொத்துக்கள் வந்து கலைய ஆரம்பிச்சிருக்கும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சீனா வந்து ஆல்ரெடி என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா லைட்டாக ஜெர்மனுக்கு சப்போர்ட் பண்ணுற ஒரு மைண்ட் கான்ஷியஸில் இருப்பாங்க. பட் ஆனால் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு சின்ன கொலாப்சேஷன் ஆகிட்டு சீனா என்ன பண்ணுவாங்கன்னா ஜெர்மன் மீதும் அண்ட் தென் இந்த ஆஸ்ட்ரியா ஹங்கேரி மீதும் படையெடுப்பாங்க. ஸோ இங்கே யார் வந்து அந்த படைகள்லாம் அனுப்புகிறாங்க, ஏன் சொத்துக்கள்லாம் கலையுது அப்படின்னா ஒரு போர் அப்படின்னா நீ நியூட்ரல் இருந்தால் பிரச்சனை இல்லை. ஆக்சுவலாக நீ இன்வால்மெண்ட் ஆகிற அப்படின்னா ஃபஸ்ட்டு இன்வால்மெண்ட் ஆன எல்லா கண்ட்ரீஸ்க்குமே வந்து ஒரு தெரிஞ்சிடும் ஓகே இப்படி நடக்கும்ட்டு. நீங்கள் அப்போ தான் இன்வால்மெண்ட் ஆகுறீங்க அந்த போரில் அப்படின்னா உங்களுடைய சொத்துக்கள் நிறைய வந்து இழப்பிட ஆரம்பிக்கும். ஸோ படைகளுக்கு நீங்கள் கொடுக்க வேண்டிய அமௌண்ட்டாக இருக்கலாம், இல்லை வந்து நீங்கள் சேரக்கூடிய கூட்டணிகள் இருக்குல்ல அதுக்கு கொடுக்க வேண்டிய அமௌண்ட்டாக இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி என்ன ஆகுதுன்னா சொத்துக்கள் கலைய ஆரம்பிக்குது. ஓகேங்களா. நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிங்டோ. ஓகேங்களா. சிங்டோவில் உள்ள ஜெர்மன் இராணுவ காலனியை மீண்டும் கைப்பற்ற பிரிட்டிஷ் தூதர் ஜான் ஜோர்டனுக்கு யுவான் ரகசியமாக, இது ஒன்றும் இல்லை ஆக்சுவலி இந்த பாயிண்ட் வந்துட்டு ரொம்ப இம்பார்ட்டண்டான பாயிண்ட்டு, ஆனால் வந்து யூசியில் கேட்கல. ஆக்சுவலாக ஒரு டைம் நெட்டில் கேட்டிருக்காங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பெய்ஜிங்கில் ஆகட்டும் பீக்கிங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது இருக்கும். இன்கேஸ் யூனிவர்சிட்டி பேர் கூடமே பீக்கிங் அப்படின்னு இருக்கும்னு நினைக்கிறேன் சைனாவில். பீஜிங், பீக்கிங் இங்கெல்லாம் வந்துட்டு எல்லா நாட்டிலையுமே இப்படி தூதுவர்கள்லாம் இருப்பாங்க. ஓகேங்களா. ஸ்பை ஆகட்டும் அண்ட் தென் பார்த்தீங்கன்னா வந்துட்டு அந்த ஃபினான்ஷியல் அஃபேர்ஸோ இல்லை வந்து வெளிநாட்டு இவங்களாம் இருப்பாங்கள்ல எக்ஸ்டர்னல் ஆஃபீஸர்ஸ் அஃபேர்ஸ் இவங்களாம் இருப்பாங்கள்ல. ஸோ அதே மாதிரி ஜெர்மனை சார்ந்தவர்களோ இல்லை மற்ற ஐரோப்பா நாடுகள் சார்ந்தவர்களோ சீனாவில் இருந்திருப்பாங்க. ஒவ்வொரு மாகாணங்கள்லையுமே இருந்திருப்பாங்க. ஸோ அப்படி இருக்கும் போது அந்த பீக்கிங்கில் இருக்கக்கூடிய பெய்ஜிங்கில் இருக்கக்கூடிய ஜெர்மனுக்கு தான் ஃபஸ்ட்டு சப்போர்ட் பண்ணியிருப்பாங்க. இங்கே என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிங்டோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பகுதிகள் இருக்குது சைனாவில். அங்கே இருக்கக்கூடிய ஜெர்மனி இராணுவ காலனி என்ன பண்ணுறாங்கன்னா மீண்டும் வந்து கைப்பற்றணும் அப்படின்றதுனால பிரிட்டிஷ் வந்து ஒரு தூதர் அனுப்புகிறாங்க. யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜான் ஜோர்டன் அப்படின்னு சொல்லிட்டு தூதர் அனுப்புறாங்க. அவர் வந்து என்ன சொல்றாங்கன்னா யுவானுக்கு ரகசியமா 50,000 துருப்புகள், அதாவது துருப்புகள் அப்படின்றது இங்கே அமௌண்ட் ஆக்சுவலாக. ஓகேங்களா. ஸோ அந்த வந்து கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஏன் அப்படின்னா ஜெர்மனுக்கு அவர் ஸ்டார்டிங்கில் சப்போர்ட் பண்ணிட்டாங்க. ஸோ இவர்கிட்ட காசு கொடுத்தா அங்கே இருக்கக்கூடிய ஜெர்மன் படைகளை ஈஸியாக அழிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிரிட்டன் நினைக்குது. ஆனால் இவர் அந்த காசை வாங்க மறுத்துறாரு. ஓகேங்களா. ஸோ இதுக்கப்புறம் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜப்பான் வந்து இந்த சிங்டாவோ பார்த்தீங்களா அந்த மாகாணத்தை வந்து கைப்பற்றி சாந்துங் அப்படின்னு சொல்கிற மாகாணங்களையும் ஆக்கிரமிச்சிடுறாங்க. ஓகேங்களா. ஸோ இங்கே தான் என்ன ஆகுதுன்னா சைனா வந்து லைட்டாக கோவம் வர ஆரம்பிக்குது. ஓகேங்களா. ஜப்பானுடைய இன்வால்மெண்ட்டுக்கு அப்புறம் தான். ஏன் அப்படின்னா அவங்க ஜெர்மனுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க. நீங்கள் எப்படி ஜெர்மனுக்கு சப்போர்ட் பண்ணும் போது பிரிட்டிஷே வந்து அமைதியாக போயிட்டாங்க. ஸோ பிரிட்டிஷ் என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராஜதந்திரம் தான். ஆக்சுவலாக நான் வந்து காசு கொடுத்தேன், அந்த யுவான் ஷீஹை வந்து வாங்கல, நீ என்ன பண்ணு, உனக்கு ஆல்ரெடி சீனா எதிரி தானே, நீ டேரெக்டாக போய் உள்ளே வந்து வேலையை பார்த்துரு அப்படின்னு சொல்லிட்டு ஜப்பான் வந்துட்டு அவங்க ஸ்பை வச்சு சொல்லியிருப்பாங்க. பட் ஆனால் கடைசியில் என்ன ஆகும்னா ஜப்பான் வந்து சொல்லவே இல்லை அப்படின்ற மாதிரி வந்து ப்ரூஃப் பண்ணுவாங்க. ஸோ பிரிட்டன் வந்து ஜப்பான்கிட்ட இந்த விஷயத்த சொல்லவே இல்லை அப்படின்ற மாதிரி ப்ரூஃப் பண்ணுவாங்க. பட் ஜப்பான் எல்லாம் கண்டுக்காது. டேரெக்டாக போய் என்ன பண்ணுவாங்கன்னா சீட்டோவா அப்படின்ற அந்த பகுதியையும் அதை தாண்டி சாந்துங் அப்படின்ற மாகாணத்தையும் வந்து சில பகுதிகளை ஆக்கிரமிக்கவும் செஞ்சிருவாங்க. ஓகேங்களா. ஸோ ஜனவரி 1915 ஜப்பான் வந்து என்ன பண்ணுதுன்னா சீன அரசாங்கத்தை 21 கோரிக்கைகள் வந்து விட்டு இறுதி எச்சரிக்கை கொடுக்குறாங்க. ஓகேங்களா. ஸோ நீ ஜெர்மன் படைகளுக்கு சப்போர்ட் பண்ணாத, உன்னுடைய இடங்களை நான் பிடிச்ச இடத்த கொடுத்துரு அப்படின்ற மாதிரி சொல்லி 21 கோரிக்கைகள் வைக்கிறாங்க. ஓகேங்களா. 21 கோரிக்கைகள் வச்சு நான் தான் உங்களுக்கு ஃபைனல் வார்னிங், உனக்கு லாஸ்ட் வார்னிங் கொடுக்குறேன் அப்படின்ற மாதிரி ஜப்பான் வந்து சீனாவுக்கு கொடுக்குறாங்க. ஓகேங்களா. ஸோ எந்த மாதம் அப்படின்றது முக்கியம். ஜனவரி மாதம் 1915 இது முதல் உலக போறப்ப நடக்குது. எந்த ஆண்டுன்றது ஞாபகம் வச்சுக்கோங்க. தென் பார்த்தீங்கன்னா எத்தனை கோரிக்கைகள் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. 21 கோரிக்கைகள். ஓகேங்களா. ஸோ இது தாண்டி என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜெர்மனுடைய உரிமைகள் வந்து என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜப்பான் கட்டுக்குள் வருது. ஓகேங்களா. ஸோ ஜெர்மனுடைய தெற்கு எக்ஸ்பெஷலி பார்த்தீங்கன்னா வந்துட்டு முன்னாள் ஜெர்மனுடைய உரிமைகள். ஓகேங்களா. ஸோ அவங்களுடைய உரிமைகள் எல்லாமே ஜப்பான் கட்டுப்படுத்த ஆரம்பிக்கிறாங்க. மஞ்சூரியா அப்படின்ற ஒரு பகுதி இருக்கும் சைனாவில். அதில் தெற்கு மஞ்சூரியாவில் வந்துட்டு 99 வருஷங்கள் வந்து நான் குத்தகை எடுத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. அதுக்கப்புறம் எஃகு ஆலயங்கள்லாம் சொல்லுவாங்கள்ல, அதன் மீது ஆர்வம் திரும்பும், அதுவுமே அங்கே வைக்கப்படும். இதை தாண்டி ரயில்வே தொடர்பான சில
சலுகைகளும் நாங்கள் வந்துட்டு ஏற்றுக்கணும், நீங்கள் கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி இந்த கோட்பாடுகள் கோரிக்கைகள் எல்லாமே இந்த 21 கோரிக்கைகளுக்குள்ளே வரும். ஓகேங்களா? என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடி ஜெர்மன் இருந்திருப்பாங்க பார்த்தீங்களா, இதுக்கு முன்னாடி இருந்த முன்னாள் ஜெர்மன்ஸ் இருந்திருப்பாங்க பார்த்தீங்களா, அவங்களுடைய உரிமைகள் வந்து என்ன பண்ணும், ஜப்பான் கிட்ட எங்ககிட்ட கொடுத்துருங்க அப்படின்றது ஒரு விஷயம். இதை தாண்டி மஞ்சூரியா, தெற்கு மஞ்சூரியா, சவுத் மஞ்சூரியாவில் 99 ஆண்டு குத்தகை, எனக்கு வந்து 99 வருஷம் குத்தகை டெனன்ட் வந்து எனக்கு வேணும் அப்படின்றதையும் சொல்கிறாங்க. அங்கே எஃகு ஆலைகள் அமைக்கப்படும் அப்படின்றதையும் சொல்கிறாங்க. அண்ட் தென் ரயில்வே தொடர்பான சில சலுகைகளை என்கிட்ட கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி ஜப்பான் அந்த 21 கோரிக்கைகளில் சீனா மீது தொடுக்கிறாங்க. சீனா மீது வச்சு இதான் உனக்கு ஃபைனல் வார்னிங், அக்செப்ட் பண்ணிப்பியா மாட்டியா, அக்செப்ட் பண்ணிட்டா ஓகே, இல்லைனா உனக்கு நாங்கள் என்ன பண்ணுவோம், ஃபஸ்ட்டு வேர்ல்டு வாரை மேலே தொடுப்போம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் சொல்லும் போது என்ன ஆகும், கண்டிப்பாக சீனா ஒத்துக்காது. கரெக்டுங்களா? ஏன்னா காசு 50,000 தரேன் அப்படின்ற மாதிரி 50,000 தரேன்னு சொல்லுவாங்க. சில ஜெர்மனுக்கு ஆப்போசிட்டாக துடுப்பு சீட்டுகள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆக்சுவலாக அதையுமே தரேன்னு சொல்லியிருப்பாங்க. பட் ஆனால் இவர் வேண்டாம் அப்படின்ற மாதிரி இவர் சொல்லியிருப்பார். ஓகேங்களா? இந்த யார் யுவான் ஷிஹாய் வந்து சொல்லியிருப்பார். ஸோ இந்த மாதிரி ஜப்பான் இவ்வளோ பேசியுமே இவங்க என்ன பண்ணுறாங்களா வந்துட்டு இந்த எந்த ஸ்டார்டிங்கான திட்டத்தையும் எக்கு ஸ்டார்ட் ஆலை பண்ணுறேன், இல்லைனா வந்துட்டு நான் வந்து இந்த ஸ்டீல்ஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணுறேன், இல்லைனா வந்து இவ்வளோ சில கம்பெனிஸ்லாம் ஸ்டார்ட் பண்ணுறேன்ற மாதிரி சொல்லியிருப்பாங்களே. ஸோ இந்த மாதிரி ஆரம்ப திட்டத்தை எல்லாத்தையுமே சீனா வந்து நான் வந்து ஒத்துக்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி நிராகரிச்சுறாங்க. ஸோ இதனால் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜனவரி மாதத்தில் 21 கொள்கைகள், அதுவே அந்த 21 இது இருக்குது பார்த்தீங்களா, கோரிக்கைகள். அந்த 21 கோரிக்கைகளை சரி வந்து இந்த ஸ்டார்டிங் தான் திட்டத்தை அக்செப்ட் பண்ணிக்க மாட்டேங்கிறாங்க, நம்ம கொஞ்சம் கம்மி பண்ணி தருவோம் அப்படின்ற மாதிரி ஜப்பான் வந்து மே மாதம் வெறும் 13 கோரிக்கைகளாக வந்துட்டு குறைச்சி கொடுக்குறாங்க. ஓகேங்களா? ஸோ இதுக்கு என்ன பண்ணுறாங்கன்னா வந்துட்டு, நான் உனக்கு வந்து டைம் தரேன், அந்த டைமுக்குள்ளே எனக்கு ஆன்சர் பண்ணு அப்படின்ற மாதிரி இப்போ 21லேருந்து கிட்டத்தட்ட ஒரு 8 கொள்கைகளை கம்மி பண்ணிட்டு நான் உனக்கு வெறும் 13 கொள்கைகளை தரேன், அதை அக்செப்ட் பண்ணிக்கோ. அதுக்கு வந்து நீ பதில் சொல்கிறதுக்கு நான் உனக்கு 2 நாள் காலக்கெடு தரேன். ஓகேங்களா? ஸோ உனக்கு அந்த 2 நாள் தான் கேடு, நீ இந்த 2 நாளுக்குள்ளே நீ சொல்லிடணும் அப்படின்ற மாதிரி ஜப்பான் வந்து ப்ரெஷர் சீனா பக்கம் கொடுக்குறாங்க. ஓகேங்களா? ஸோ இது என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சீனாவில் இருக்கக்கூடிய ஆட்சியாளர்களும் லோக்கலில் இருக்கக்கூடிய உள்ளூர் பார்த்தீங்களா, உள்ளூரில் இருக்கக்கூடிய அந்த போர் வீரர்களும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேசுகிறாங்க. ஸோ அதுக்கப்புறம் என்ன ஆகும்னா, அவங்க பேச்சுவார்த்தை நடக்கும் போது அந்த ஆட்சியாளர்களுக்கும் உள்ளூர் இராணுவ வீரர்களுக்கும் வந்து என்ன ஆகுனா ஒரு இது வந்துடும், சண்டை வந்துடும். ஓகேங்களா? ஸோ அந்த சண்டையில் வந்துட்டு யுவான் அவர்களும் இருப்பாங்க. ஓகேவா? ஸோ ஜப்பான் வந்து என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, போர் தொடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பாங்கல்ல. ஸோ ஜப்பான் என்ன சொல்கிறாங்கன்னா, சரி உன் பக்கத்தில் இருக்கான், என்ன வேணாலும் பண்ணுவான், ஸோ வந்து நம்ம கொஞ்சம் அமைதியாக போகணும் அப்படின்ற மைண்டில் ஓகே சரி நான் வந்து போர் தொடுக்க எப்படி சொல்கிறது அப்படி அவங்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ எப்படி இருக்குன்னா, அவங்க வந்து எந்த ஒரு ஆபத்தான நிலையிலுமே ஜப்பான் இருக்க மாட்டாங்க. ஏன்னா சண்டையின் போது ஐரோப்பா நாடுகளுக்குள்ளே தான் பயங்கர சண்டை இருக்கும். ஸோ அவங்க தான் ஆபத்தான நிலையில் இருப்பாங்க. ஜப்பான் சும்மா வந்து அவுட்டர் ப்ளே பண்ணுற மாதிரி பண்ணிகிட்டு இருப்பாங்க. ஏன்னா வந்து அவங்க வந்து நல்லா வளர்ந்துட்டாங்க. ஆக்சுவலாக ஜப்பான் அந்த டைமில் பார்த்தீங்கன்னா இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன்ஸ்லாம் உங்களுக்கு நான் ஃபஸ்ட்டே சொல்லியிருப்பேன். நல்லா வந்து அவங்க டூல்ஸ் ஆர்ம்ஸ் ஃபோர்ஸ் எல்லாமே செஞ்சு வச்சுருக்காங்க. சும்மா நம்மளும் அவங்க கூட போய் விளையாடலாம் அப்படின்ற அவுட்டர் மேனேஜ்மெண்ட்ஸில் தான் ஜப்பான் இருக்கும். ஸோ நமக்கு எதுக்கு தேவையில்லாத அப்படின்ற ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவில் இன்கேஸ் நம்ம சைனா உடைச்சா ஜெர்மன் வருவாங்க, கண்டிப்பாக பிரிட்டிஷ் உள்ள மூக்க நுழைப்பாங்க அப்படின்ற காரணத்தினால நமக்கு தான் பெருசாக எந்த ஆபத்தும் வந்து நிலைக்கல இல்லை. ஸோ நம்ம என்ன பண்ணோம், சரி ஓகே சமாதானத்துக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சமாதானத்தை ஏற்றுக்கொள்ள மைண்ட் செட்டுக்கும் வந்துடுவாங்க. ஓகேங்களா? ஸோ இதுக்கப்புறம் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒப்பந்தத்தோடைய எண்டிங்க்கு வராங்க. அந்த இது சொன்ன பார்த்தீங்களா, அந்த கோரிக்கைகள் வந்து 21 கம்மி பண்ணி மே மந்தில் தராங்கன்னு சொல்லிட்டு. ஸோ அந்த கோரிக்கைகளுக்கு 2 நாள் டைம் கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்கல்ல. அந்த கோரிக்கைகளுடைய ஃபைனல் ஸ்டேஜ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2 பேருமே ஜப்பான் நாடும் சீனா நாடும் 2 பேருமே சேர்ந்து 25ஆம் தேதி மே மாதம் 1915 சைன் பண்ணிக்கிறாங்க அந்த 13 கோரிக்கைகளோட. ஸோ அப்போ 2 நாள் கெடு கொடுத்தாங்கன்னா மேபி மே 23 அப்படி இருந்திருக்கலாம். பட் ஆனால் புக்ஸில் வந்து அந்த டைம் போடல இன்கேஸ். ஓகேங்களா? இன்கேஸ் அவங்க கொஞ்சம் டைம் எடுத்துருக்கலாம், இல்லை அது தெரில. பட் ஆனால் பார்த்தீங்கன்னா ஒப்பந்தம் எப்போ ஃபைனலைஸ் ஆகுது அப்படின்னா, ஜப்பானுக்கும் சீனாவுக்கும் மே மாதம் 25ஆம் தேதி 1915, அதாவது 1914 ஸ்டார்ட் ஆனால் ஒரு 1 இயர் 7 மந்த் கேப்பில் வந்து இவங்க கையெழுத்தாகுது. ஓகேங்களா? ஸோ ஜனவரி மாதம் 21 கோரிக்கைகள் வந்து அவங்க வந்து ஆரம்ப கட்ட கோரிக்கைகள் கொள்ளாததுனால 13 குறைச்சி, அதாவது 8 குறைச்சி 13 வந்து என்ன பண்ணுறாங்க கொடுக்குறாங்க. ஓகேங்களா? இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த மாகாணங்களில் வந்து கிளர்ச்சிகள் நடக்கும்னு சொல்லியிருந்தேன் பார்த்தீங்கன்னா, அந்த சண்டையில் வந்து இடிஞ்சிருக்க, அந்த சண்டை போது இடிஞ்சிருக்க வீடுகள் தான். ஓகேவா? ஓகே. ஸோ வந்து இப்போ 14, 15, 16, 17, 18 4 வருஷம் நடக்குமா.
அப்போ 12ல் வந்து அவங்க என்ன பண்ணாங்க, உள்ள ஆட்சிக்கு வந்தாங்க. ஸோ வந்து 14கள் என்ன 13கள் 15கள் பக்கம் வந்து இந்த விஷயங்கள்லாம் நடக்குது. ஸோ 16களில் என்ன நிகழ்வுகள் வந்து சீனாவால் நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சீனா வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு உங்களுக்கு சொல்லியிருப்பேன், அவங்க வந்து பெருசாக இன்ட்ரெஸ்டடாக இருக்க மாட்டாங்க அப்படின்ற மாதிரி, ஓகேங்களா. ஏன்னா அவங்களுடைய ஆட்சி அப்போ தான் வந்து புதுசாக அமைக்கிறாங்க. அவங்களுடைய நிலைக்கு ஃபஸ்ட்டு அவங்க நிலையாக இருக்கணும், ஓகேங்களா. கான்ஸ்டண்ட்டாக வந்து எல்லா ஸ்டெபிலிட்டியும் அவங்களுக்கு இருக்கணும். அவங்களுக்கு வந்து ஆர்ம் ஃபோர்ஸ் கிரியேட் ஆகிருக்கணும், மக்களுடைய சப்போர்ட் இருக்கணும், உள்ளே இருக்கக்கூடிய சின்ன சின்ன அரசியல்வாதிகள் சப்போர்ட் இருக்கணும். இல்லைனா அவங்களே கவுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, ஓகேங்களா. ஸோ அவங்களே வந்து காலவாரி விட்டுறாங்க. ஸோ இது எல்லாமே அவங்க ஸ்டெபிலிட்டி பண்ணணும், ஓகேவா. ஸோ ஸ்டெபிலிட்டி பண்ணால் மட்டும்தான் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து சீனாவால் போருக்குள்ளே போக முடியும். இதை தாண்டி சீனாவுடைய மைண்ட் செட் எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெருசாக வந்துட்டு நம்ம போருக்கெல்லாம் போக தேவையில்லை அப்படின்ற மைண்ட் செட் தான் வச்சுருப்பாங்க. ஸோ சீனா வந்து பார்த்தீங்கன்னா போர்க்குணம் மிக்க நாடாக இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ இதனால் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குடிமக்கள் இருக்காங்க பார்த்தீங்களா, சீனாவுடைய குடிமக்கள்கள் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா சண்டையில் பங்கேற்க ஆரம்பிக்கிறாங்க. சீனா அரசாங்கம் அதுக்கு அனுமதி கொடுக்கல, ஓகேங்களா. ஸோ சீனா அரசாங்கத்துக்கு தான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சண்டை எதுவும் தேவையில்லாத எதுக்கு நம்ம வாலண்டியராக வந்து அடுத்தவங்க பிஸ்னஸில் மூக்க நுழைக்கணும் அப்படின்ற மைண்ட் செட். பட் ஆனால் சீன மக்களுக்கு ஆல்ரெடி இந்த ஐரோப்பா மீது கோவம், ஓகேங்களா. ஏன்னா ட்ரேட் அண்ட் காமர்ஸை பயங்கரமாக அடிச்சு நவுத்துனானுங்க. தேவையில்லாம நிறைய விஷயத்த வந்துட்டு உங்களுக்கு புகுத்துனாங்க. ஸோ ஓபிஎம் போன்றதெல்லாம். ஸோ அந்த கோவத்தின் தாக்கமே சீனா கிட்ட இன்னுமே இருக்க செய்யுது. ஸோ சீனா அரசாங்கம் அமைதியாக இருந்தாலும் சீன குடிமக்கள் வந்து பங்கேற்கணும் ஆசைப்படுறாங்க. பட் சீனா வந்து என்ன பண்ணுன்னா, இல்லை நான் வந்து உங்களை உள்ள விட மாட்டேன் போருக்கு அப்படின்ற மாதிரி அனுமதிக்காமல் வச்சுருக்காங்க. ஸோ அப்படி இருந்த போதிலுமே 1916கள் என்ன ஆகுதுன்னா, பிரெஞ்சு அரசாங்கம் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்க சீனர்களை இராணுவம் அல்லாத பணியாளர்களை, அதாவது சீனர்கள் இருக்கக்கூடிய இராணுவ பணியாளர்கள் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்க இல்லாதவங்களை வந்துட்டு நீங்கள் நியமிச்சிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரெஞ்சு அரசாங்கம், ஓகேவா. 1 செகண்ட் வெயிட் பண்ணுங்கள். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேலே ஒரு பாயிண்ட்டு சொல்லியிருப்பேன், நோட் பண்ணிங்களான்னு தெரியல. இந்த இவங்களுடைய ஐரோப்பா இருக்காங்க பார்த்தீங்களா, ஐரோப்பா ஃப்ரான்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நான் மென்ஷன் பண்ணியிருந்தேன்னா பிரிட்டன் ஃப்ரான்ஸ் அப்படின்ற மாதிரி. ஏன்னா வந்து அந்த 4ல் ஒரு பங்கு 3ல் ஒரு பங்கு அப்படின்னும் போது அவங்களுடைய இராணுவ அதிகாரிகள் கூட சீனாவுடைய தொழிலாளர்கள் படை வந்து இருந்தாங்க அப்படின்னு சொல்லியிருந்தோம்ல, அந்த பாயிண்ட் தான் ஏன் அப்படின்றத இவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. பிகாஸ் ஆஃப் வை அப்படின்னா, இங்கே வந்து பிரெஞ்சு அரசாங்கம் என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சீனாவில் இருக்கக்கூடிய இராணுவத்தை சார்ந்தவர்கள் எனக்கு தேவையில்லை, ஆனால் அந்த திட்டத்தில் என்ன இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக பணியாளர்களோ இல்லை தொழிலாளர்களோ வந்துட்டு கண்டிப்பாக இருக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. அதன் அடிப்படையினால் தான் பிரெஞ்சு பக்கமும் பிரிட்டன், அதாவது ஐரோப்பா பக்கமும் என்ன ஆவாங்கன்னா, சீனாவில் இருக்கக்கூடிய மிலிட்ரி சர்வீஸில் இருக்கக்கூடிய பீப்புள்ஸ் போகாமல் உங்களுக்கு நார்மல் லேபரில் இருக்கக்கூடிய பீப்புள்ஸ் வந்து உள்ளே போயிருப்பாங்க படைக்குள்ளே. ஏன்னா சீனா மக்களுக்கு ஆர்வம் அதிகமாகவே இருந்தது சண்டைக்கு போகணும் அப்படின்ற மாதிரி, ஓகேங்களா. ஸோ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஃப்ரெண்ட்ஸ் வந்துட்டு சீனா கிட்ட இந்த மாதிரி நம்ம ஒரு ஒப்பந்தம் போட்டுக்கலாம், அதில் 50,000 தொழிலாளர்களை வந்து நீ என்கிட்ட கொடுத்துரு அப்படின்னு சொல்கிறாங்க. சீனா அரசு கொஞ்சம் ஹெசிடேட், அதாவது தயக்கம் காட்டுறாங்க. ஏன் அப்படின்னா, இராணுவ அதிகாரிக்கு இருக்கக்கூடிய அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வேறு, அந்த அனுபவம் வேறு. ஸோ அவங்களால அது எப்படி மெயின்டைன் பண்ணணும், என்ன பண்ணணும் அப்படின்ற தெரியும். ஸோ தொழிலாளர்கள் அப்படின்னும் போது அவங்களுக்கு அந்த வேகம் இருக்குமே தவிர, அந்த டைமில் விவேகம் என்ன பண்ணணும், ஸ்பாட்டில் எப்படி ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்ட் யூஸ் பண்ணணும் அப்படின்றது எல்லாமே புதுசான விஷயம் தான், ஓகேங்களா. ஸோ அதனால் ஹெசிடேட் ஆகுறாங்க. பட் ஃப்ரெண்ட்ஸ் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு உங்களுடைய மிலிட்ரி ஃபோர்ஸ் தேவையில்லை, ஹார்ம் ஃபோர்ஸ் தேவையில்லை, பட் எங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒரு 50,000 தொழிலாளர்களை தாங்க அப்படின்ற மாதிரி ஒரு ஒப்பந்தம் போடுறாங்க, ஓகேங்களா. ஸோ அந்த ஒப்பந்தம் கடைசியில் ஃபைனலைஸ் ஆகி 1916களில் மே மாதம் 14 அன்னைக்கு ஒத்துக்கவும் செய்கிறாங்க. நல்லா நோட் பண்ணிக்கோங்க. மேலே மே 25, இங்கே 1916 மே மாதம் 14ஆம் தேதி, ஓகேங்களா. 50,000 தொழிலாளர்களை சீனா ஒப்பந்தம் போட்டு கொடுக்குறாங்க, ஓகேவா. ஓகே, இதை தொடர்ந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னொரு படைப்பிரிவு வராங்க, ஓகேங்களா. அந்த படைப்பிரிவு ஜூலை மாதம் 1917களில் தியான்ஜின் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடம் இருக்குது, அந்த இடத்துல படைப்பிரிவு ஸ்டார்ட் ஆகுறாங்க. டாக்கு மற்றும் மார்சேய்க்கு புறப்படுறாங்க. டாக்கு அப்படின்றது ஒரு இடம், மார்சேய் அப்படின்றது ஒரு இடம், ஓகேங்களா. இன்னொரு படைப்பிரிவு என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜூலை மாதம் மே மாதம் அவங்க பெருசு 50,000 இருக்காங்க. ஸோ அதில் வந்து இந்த படைப்பிரிவு ஜூலை மாதம் 1916களில் தியான்ஜின் அப்படின்ற ஒரு இடம் இருக்கும், அந்த இடத்துலேருந்து டாக்கு மற்றும் மார்சேய்க்கு புறப்பட ஆரம்பிக்கிறாங்க, ஓகேங்களா. ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து ஹுய்மின் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நிறுவனம், அதாவது ஒரு கம்பெனி நிறுவனம் இருக்கும். அங்கே என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த படைக்கான எல்லா விஷயமும் ஏற்பாடு செய்யப்படுறாங்க, ஓகேங்களா. தளவாடங்கள் அப்படின்னு தான் சொல்லுவோம். ஸோ அங்கேருந்து நிறைய டூல்ஸ் அண்ட் சர்வீசஸ் இது எல்லாமே ஏற்பாடுகள் செய்ய ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இதே டைமில் பிரிட்டிஷோடைய அரசாங்கம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தொழிலாளர்களை வழங்க சீன அதிகாரிக்கு ஒரு ஒப்புதல் கையெழுத்து அனுப்புகிறாங்க, ஓகேங்களா.
ஸோ அதாவது என்ன அப்படின்னா ஃப்ரெண்ட்ஸே ஃபஸ்ட்டு 50,000 பேர் சைன் பண்ணி கொடுத்துட்டாங்களா, அது தெரிஞ்சிச்சுன்னா பிரிட்டன் என்ன பண்ணுவாங்கன்னா கண்டிப்பாக வந்து எனக்கு ராணுவம் வேணாம், பீப்புள் வேணுன்ற மாதிரி கான்செப்டில் அவனுங்க இருப்பாங்க. ஸோ அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அதே மாதிரி சீனா மீது ப்ரெஷர் கொடுத்து என்ன பண்ணுறாங்கன்னா சீன அதிகாரிகள்கிட்ட ஒரு ஒப்புதலும் வாங்க ஆரம்பிக்கிறாங்க. அந்த ஒப்புதலும் கையெழுத்திடப்பட்டுச்சு. ஆக்சுவலாக என்ன அப்படின்னா எனக்குமே சீனியர்களுடைய தொழிலாளர்கள் வேணும் அப்படின்னு சொல்கிறாங்க. பட் இங்கே நல்லா நோட் பண்ணுங்கள், படைக்கு யூஸ் பண்ணாங்களா அப்படின்றது செகண்டரி தான். அந்த தொழிலாளர்கள் எல்லாமே என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு நிறுவனத்துக்கு வேலை செய்ய அமைச்சிருப்பாங்க பிரிட்டன் பீப்புளை பொறுத்த வரைக்கும். ஓகேங்களா? ஸோ மேலேயும் அதே ரீசனுக்கு தான் சொல்லியிருப்பாங்க. பட் ஆனால் அவங்க என்ன சொல்லியிருப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னா படைக்கு வேணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. அதுலேருந்து சில பீப்புளை மட்டும்தான் பார்த்து ஃபிசிக் அவங்களுக்கு எப்படி இருக்குது, ஃபிசிக்ஸ்னால் வந்து நான் அந்த ஃபிசிக்ஸ் சொல்ல நம்ம உடம்பு எப்படி இருக்குது அப்படின்ற மாதிரி அவங்க வந்து அந்தளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்காங்களா, அவங்க வந்து நம்ம வந்து ஃபோர்ஸ் பண்ணால் வந்துட்டு அவங்க கற்றுப்பாங்களா அப்படின்ற மாதிரி அதை பார்த்துட்டு சில பேரை மட்டும்தான் இராணுவத்தில் எடுத்திருப்பாங்களே தவிர மீதி எல்லாமே நிறுவனங்களில் வேலை செய்யக்கூடிய அந்த பீப்புளாக தான் அமைச்சிருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி சீன அதிகாரிகள் என்ன பண்ணுறாங்க, ஸோ பிரிட்டனுக்கும் கையெழுத்திட்டு கொடுத்துட்றாங்க. ஸோ வந்து சீன அரசாங்கத்தில் இருக்கக்கூடிய அந்த சில தொழிலாளர்கள் பிரிட்டனுக்கு போக ஆரம்பிக்கிறாங்க. ஸோ 1916ஆம் ஆண்டு என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா லண்டனில் ஒரு போர்க்குழு வந்துட்டு என்ன பண்ணுறாங்க ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அந்த போர்க்குழுவில் ஆட்சேர்ப்பு நடக்க ஆரம்பிக்குது. ஓகேங்களா? எங்கே 1916களில் லண்டனில். ஓகேங்களா? நல்லா நோட் பண்ணிக்கோங்க. லண்டனில் ஒரு போர்க்குழு வந்து ஆட்சேர்ப்பு ஒரு போர்க்குழு ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அந்த போர்க்குழுக்களில் வந்து ஆட்சேர்ப்பு தொடங்கப்படுது. ஓகேங்களா? ஸோ இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா சீனர்கள் வந்து இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்க இந்த போர்க்குழுக்களில் சீன தொழிலாளர் படையை உருவாக்குறாங்க. ஓகேவா? இங்கே வந்து இதுக்கப்புறம் தான் பிரச்சனை ஸ்டார்ட் ஆகும். ஓகேவா? ஸோ இங்கே என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லண்டனில் ஸ்டார்ட் ஆகிற அந்த குழுக்களில் இங்கே இருக்கக்கூடிய சீனர்கள் நிறைய பேர் அந்த அவங்க வாங்கின அந்த கையெழுத்திட்டு வாங்கினாங்க பார்த்தீங்களா, அந்த சீனர்கள் நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு தொழிலாளர் படையாகவே உருவாக்குவாங்க. இங்கே ஏன் தொழிலாளர்கள் அப்படின்னு மென்ஷன் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கான ஸ்டார்டிங் ஸ்டேஜாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ ஏன் அப்படின்னா ஒரு இராணுவ வீரரோ இல்லை அரசியல்வாதியோ இல்லை அரசாங்கத்தை சம்மந்தப்பட்டவர் யாருக்கா பிரச்சனை அப்படின்னு வந்தால் அந்த இடத்துல ஒரு பாலிடிக்ஸாக வந்து சண்டை நடக்கும். ஓகேங்களா? இன்கேஸ் இப்போ பார்த்தீங்கன்னா இஸ்ரேலுக்கு நடக்குது பார்த்தீங்களா, ஸோ அந்த மாதிரி வந்து நடக்கும். ஓகேங்களா? இல்லைனா வந்துட்டு இப்போது இந்த 2-3 நாடுகள் பலுச்சிஸ்தான் முன்னாடி அந்த மாதிரி நாடுகள்லாம் இருந்துச்சுல்ல, ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு சண்டை. ஓகேங்களா? ஆனால் இங்கே தொழிலாளர்களை உள்ளே கொண்டுட்டு வந்தோம் அப்படின்னா அந்த சண்டை மக்களால் பார்க்கப்படுற சண்டை கண்ணோட்டம் வேறையாக இருக்கும். ஓகேங்களா? அதனால தான் பிரிட்டிஷ் அண்ட் தென் ஃப்ரெஞ்சு பார்த்திங்கன்னா உள்ள லேபர் ஃபோர்ஸை நம்ம உள்ளே இறக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த சண்டை பாலிட்டிக்ஸாக தெரியாது. இந்த லேபர் ஃபோர்ஸை நம்ம படையாகவும் யூஸ் பண்ணிக்கலாம் அண்ட் தென் பார்த்திங்கன்னா உள்ள பாலிட்டிக்ஸ்க்கும் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ற அவங்களுடைய ஸ்மார்ட் பிரெயின் இங்கே ஒர்க் ஆகிருக்கும். ஓகேங்களா? ஸோ இந்த படைகள் இப்படி வந்து நடந்துகிட்டே இருக்க டைமில் அக்டோபர் மாதத்தில் 31ஆம் தேதி 1916களில் வெய்ஹைவே அப்படின்றது ஒரு பகுதி பிரிட்டிஷோட காலனியில் இருந்த பகுதி. ஓகேங்களா? வெய்ஹைவே அப்படின்றது அங்கே வந்து என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஆள் சேர்ப்பு படைக்காக ஆள் சேர்ப்பு தளம் வந்து நிறுவப்படும். ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா 1916 லண்டனில் வந்துட்டு ஆள் சேர்ப்பு நடக்கும். அதில் தான் சீனர்களுக்கான ஒரு தொழிலாளர் படையை வந்து உருவாக்கியிருப்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அக்டோபர் மாதம் 31ஆம் தேதி 1916களில் பிரிட்டனுடைய காலனியில் இருக்கக்கூடிய வெய்ஹைவேயில் வந்துட்டு ஆட்சேர்ப்பு தளம் நிறுவப்படுது. ஓகேங்களா? ஓகே, மூணாவது பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சீன தொழிலாளர்களுடைய படையில் யார் பெரும்பாலும் இருக்காங்க, என்ன மாகாணம் சேர்ந்தவர்கள் இல்லை என்ன தொழில் செய்கிறவங்க இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாந்துங் மாகாணம். ஓகேங்களா? அதுக்கப்புறம் குறைந்த அளவிற்கு வந்து லியோனிங், அதுக்கப்புறம் ஜீலின், ஜியாங்ஷு, ஹீபே, ஹியூனான், ஹான்குய் மற்றும் கன்சு மாகாணங்கள்லேருந்து சீன ஆண்கள் வந்து இருந்திருக்காங்க. ஸோ மேஜர் அப்படின்னு கேட்டாங்கன்னா ஃபஸ்ட்டே இந்த பகுதிகள் சொல்லியிருப்பேன். இன்வால்வ் ஆகிற ஃபஸ்ட்டு பகுதிகள் சாந்துங் பகுதிகள் அப்படின்னு சொல்லிட்டேன்னா அங்கே போயிருப்பாங்கன்னு சொன்ன மாதிரி. ஸோ அங்கேருந்து சாந்தோங் பகுதிகளில் குறைந்த அளவு எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த லியோனிங், ஜீலின், ஜியாங்கு, அதுக்கப்புறம் ஹூபே, ஹூனான், ஹான்குய் மற்றும் கன்சு மாகாணங்கள்லேருந்தும் சீன ஆண்கள் இருந்திருக்காங்க. ஓகேங்களா? தொழிலாளர்கள் படையில். நாலாவது பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெரும்பாலானவர்கள் என்ன கடற்படை வந்து யூஸ் பண்ணி போயிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பசிபிக் வழியாக தான் போயிருப்பாங்க. ஸோ பசிபிக் வழியாக கனடா இருக்குது பார்த்தீங்களா, அந்த கனடா வழியாக தான் ஐரோப்பாவுக்கு போயிருப்பாங்க. ஏன்னா சீனா வந்து ட்ரேட் அண்ட் காமர்ஸ். ஸோ சீனாலேருந்து புறப்பட்டாலுமே அவங்க கடற்பயணங்கள் போகும்போது பசிபிக் வழியாக போயிருக்காங்க. பசிபிக் வழியாக கடந்து தான் வந்துட்டு என்ன பண்ணியிருக்காங்கன்னா மற்ற ஐரோப்பா நாடுகளுக்கு அதாவது பயணம் செஞ்சுருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. 4வது பாயிண்ட். ஓகேங்களா? ஸோ 5வது பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா
பல்லாயிரக்கணக்கான அதாவது செல்ஃபாக வருவாங்க பார்த்தீங்களா, தன்னார்வலர்கள் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. இப்போ பார்த்தீங்கன்னா, இப்போ மோர் இந்த மாதிரி சம்மர் சீசனில் மோர் குடிக்கிறது, இல்லை கூழ் குடிக்கிறது, தண்ணி குடிக்கிறது, வாட்டர் மெலன், இந்த மாதிரி வாலண்டியர்ஸ்லாம் வருவாங்க. ஓகேங்களா. ஸோ அந்த மாதிரி பல்லாயிரக்கணக்கான தன்னார்வலர்கள் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, பிராந்தியங்கள் இருக்கும் பார்த்தீங்களா, ரெப்ரசன்ட் பண்ணி இந்த ஃப்ராண்ட் ஐலாண்ட்ஸ்ன்னு சொல்லுவாங்க, அங்கேருந்து வர ஆரம்பிக்கிறாங்க. ஓகேங்களா. ஸோ வறுமை மற்றும் சீனாவுடைய அரசியலில் வந்துட்டு என்ன ஆகுதுன்னா, வறுமை வந்து ஒரு மிகப்பெரிய அடிவாக்குற தன்மையாக இருக்குது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏன் இந்த வாலண்டியர்ஸ்லாம் வராங்க அப்படின்னு பார்த்தோன்னா, ஆல்ரெடி சீனா வந்து ஒரு 50,000 பேர் கொடுத்துருப்பாங்க. அகைன் பிரிட்டனுக்கு கொடுத்துருப்பாங்க. ஒரு படைகள் உருவாக்கப்பட்டிருக்கும், அந்த படைக்கு காசு செலவு பண்ணியிருப்பாங்க. அண்ட் தென் சில கிளர்ச்சிகள் நடந்திருக்கும், அதுக்கு காசு கொடுத்துருப்பாங்க. இராணுவ படை இவங்க கிரியேட் பண்ணியிருப்பாங்க, அது காசு கொடுத்துருப்பாங்க. இந்த இடத்துல என்ன ஆகும்னா, அந்த ஃப்ரான்டையர்ஸில் இருக்கவங்க இன்னும் வறுமையாகிட்டே இருப்பாங்க. ஆக்சுவலாக அங்கே வந்து காசு இறக்க கஜானா வந்துட்டு அங்கே காலியாக இந்த மக்கள் வந்து சுரண்டப்படுவாங்க. ஸோ வறுமை நிலைக்கு தள்ள ஆரம்பிப்பாங்க. ஓகேங்களா. சீனாவுடைய அரசியல் நிலை எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இருக்குமா இல்லையா, ஓகேங்களா. ஸோ வந்து இது இருக்குமா இல்லையா அப்படின்ற மாதிரி வந்துட்டு அவங்களுடைய நிலை வந்து ஸ்டெபிலிட்டி இல்லாமல் இருக்கும். ஓகேங்களா. ஸோ இந்த டைமில் ஆங்கிலேயர்கள், பிரிட்டன் பீப்புள் இருக்காங்க பார்த்தீங்களா, அந்த ஆங்கிலேயர்கள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஊதியம், அதாவது சம்பளம் இல்லை சேலரி வேஜஸ் எப்படி வேணாலும் இருக்கலாம், அதை வந்து என்ன பண்ணாங்கன்னா தாராள மனப்பான்மையில் வந்து கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. அதனால் சீனாவில் இருக்க வறுமையில் இருக்கக்கூடிய மக்கள் எல்லோரும் சீன படைகளில் சேராமல் ஐரோப்பா படைகளுக்கு எஸ்பெஷலி பிரிட்டன் கிட்ட போக ஆரம்பிக்கிறாங்க. பிகாஸ் ஆஃப் த மணி, காசை இறச்சி கொடுக்கறதுனால. ஓகேங்களா. ஸோ ஒவ்வொரு தன்னார்வலர்களுக்கும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 20 யுவான் ஒன்றும் இல்லை. ஆக்சுவலாக வந்துட்டு அந்த காசு சொல்லுவோம்ல, நம்ம எப்படி வந்து இப்போ கரன்சின்னு சொல்லுவோம். ஓகேங்களா. ஐஎன்ஆர் கரன்சின்னு சொல்லுவோம். ஸோ வந்துட்டு என் அப்படின்னு சொல்லிட்டு ஜப்பான் தான் சொல்லுவாங்க. ஸோ வந்து இங்கே சைனாவில் பார்த்தீங்கன்னா யுவான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஓகேங்களா. ஸோ 20 யுவான் வந்துட்டு என்ன பண்ணுறாங்கன்னா தர ஆரம்பிக்கிறாங்க. அந்த 20 யுவான் ஒவ்வொருத்தருக்கும் வாலண்டியர்ஸ்க்கும். ஓகேங்களா. ஸோ அதனால் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எம்பார்க்மெண்ட் கட்டணம் வந்து அவங்களுக்கு கிடைக்க ஆரம்பிச்சிருக்கு. ஓகேங்களா. இதை தொடர்ந்து சீனாவில் இருக்கக்கூடிய பல குடும்பங்கள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பல குடும்ப மக்களுக்கு மாதத்துக்கு 10 யுவான் வந்து வழங்குறாங்க. ஓகேங்களா. ஸோ இதனால் என்ன பண்ணுறாங்க, நிறைய பேர் வந்து ஆங்கில படைக்கு சப்போர்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஓகே. இங்கேருந்து கொண்டுட்டு போன தொழிலாளிகள்லாம் வெறும் இண்டஸ்ட்ரியில் மட்டும்தான் ஒர்க் பண்ணாங்களா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிடையாது. ஸோ இப்போ இந்த படைகள்லாம் இருக்கும்போது அப்போ பார்த்தீங்கன்னா நிறைய கன்னி வெடிகள்லாம் யூஸ் பண்ணுவாங்க. அதை அகற்றுற பணியிலையும், அண்ட் தென் சாலைகள், ஓகே, ரோடு அண்ட் ரயில்வே பாதைகளை வந்து பழுது பார்க்கும், ஓகேங்களா, ரெனேசான்ஸ் பண்ணுற துறைகள்லையும், வெடிமருந்து கிடங்குகள் இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து கட்டிகிட்டு இருப்பாங்க, அந்த துறைகள்லையும் வந்திருப்பாங்க. சில பேர் பார்த்தீங்கன்னா ஆயுத தொழிற்சாலைகள்லையும் கடற்படையில் இருக்கக்கூடிய கப்பல் கட்டும் தளங்களையும் வேலை செஞ்சுருப்பாங்க. ஓகேங்களா. ஸோ இருக்கிறதுல எது சேஃபஸ்ட் இல்லாத ஒரு ஜாப்போ அந்த ஜாப்பை தான் இங்கே இருக்கக்கூடிய அந்த சீன தொழிலாளர்களை கூட்டு போய் அங்கே வாங்கியிருப்பாங்க. ஏன்னா கையெழுத்திடப்பட்டுச்சு, அதை தாண்டி வறுமையில் இருக்காங்க. ஸோ இப்போ காசு இறக்க ஆரம்பிக்கிறாங்க. அவங்க ஃபேமிலிக்கு வந்து மந்த்லி பார்த்தீங்கன்னா 10 யுவான் போயிடுது. ஸோ அதனால் மக்கள் என்ன பண்ணுறாங்கன்னா, சரி ஓகே அப்படின்ற மாதிரி காசுக்கு வேலை செய்ய போயிடுறாங்க. ஓகேங்களா. ஸோ இங்கே என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்களுக்கு சீனா மக்களுக்கு பொறுத்த வரைக்கும் அந்த காசு பெரியதான காசாக இருக்குது. ஏன்னா ரொம்ப மிக வறுமையில் வாடிக்கொண்டு இருக்கிறாங்க. ஆனால் இங்கே என்ன ஆகுது அப்படின்னா, பிரிட்டிஷ் பொறுத்த வரைக்கும் கம்மியான காசில், மலிவான காசில் இந்த தொழிலாளர்களை பிடிச்சிட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் அவங்க இந்த வாசகத்தை இங்கே பயன்படுத்துகிறாங்க அப்படின்னா, இவங்க பிரிட்டிஷ் மக்கள், ஆங்கிலேயர்கள் இருப்பாங்க பார்த்தீங்களா, அந்த ஆங்கிலேயர்கள் ஐரோப்பா நாடுகள்லையும் கேட்டிருப்பாங்க, எங்களுக்கு தொழிலாளர்கள் வேணும்னு சொல்லிட்டு தந்திருக்க மாட்டாங்க. ஈவன் அவங்க நாட்டில் இருக்கவங்கக்கிட்டே, நான் உங்களுக்கு காசு அதிகமாக தரேன், இந்த தொழிலுக்கு வாங்க, இந்த மாதிரி வெடிமருந்து இது பண்ணுறது, இந்த மாதிரி வந்து தொழில்களுக்கு வந்து செய்யுங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அவங்களும் வந்து இது ரொம்ப சேஃபஸ்ட்டாக இல்லை, அன்சேஃபாக இருக்குது அப்படின்ற காரணத்தால் வரமாட்டாங்க. அதனால் அவ்வளோ காசை இறச்சி நம்ம செலவு பண்ணி இந்த மாதிரி தொழிலாளர்கள் அமர்த்துறதுக்கு பதிலாக சீனாவில் வந்து குறிப்பிட்ட கம்மியான காசு கொடுத்து நான் கொண்டுட்டு வந்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு சந்தோஷத்தில் இருக்காங்க. ஓகேங்களா. ஸோ இதை தாண்டி வேற என்ன விஷயங்கள் இங்கே இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓகே, இப்போ வந்து சீனாவை பொறுத்த வரைக்கும் அங்கே கூட்டிட்டு போயிட்டாங்களா நிறைய தொழிலாளர்களை. ஸோ அந்த தொழிலாளர்கள் வந்து முகாமில் தங்க வச்சுருப்பாங்க. ஓகேங்களா. ஸோ முகாம்னா உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன், இந்த டென்ட் கோட்டா மாதிரி போட்டிருப்பாங்க. ஸோ கேம்பெயின்லாம் பண்ணுவாங்களா, ஸோ அந்த மாதிரி இருக்கும். ஸோ அந்த முகாமில் தங்க வச்சுருக்கவங்க இன்கேஸ் அவங்க சொந்தக்காரு, நான் வந்து உங்கள் சகோதரர்கள் இல்லை சகோதரி அப்படின்னு சொல்லி யாராவது வந்தால் கூடமே அவங்கள அந்த முகாமில் அனுமதி கொடுக்கவில்லை. ஸோ அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸோ யாரோ, நீ மொத்தமாக வந்துட்டோன்னா பிரச்சனை இல்லை, இல்லை நான் வந்து புதுசாக வராங்க, இல்லை வந்துட்டு உங்கள் தெரிஞ்சவங்க அதில் பேசணும் அப்படின்னா கூட வந்துட்டு கண்டிப்பாக அனுமதி இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா. ஸோ இதை தாண்டி வேற என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா,
ஸோ சில பேர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கூலிக்கு வேலை செய்வாங்க பார்த்தீங்கன்னா, டெய்லி வேஜஸில் அவங்கள எல்லாமே பணி நீக்கம் செய்யிடுறாங்க. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி சகோதரி பார்க்க வந்தோம் அப்படின்றவங்கள சில பேரை வந்து பணி நீக்கம் செய்கிறாங்க. ஸோ வந்து நிறைய பேர் கொண்டு போனாலும் தேவையில்லாத சில பேர் வந்து அகற்றம் செஞ்சிடறாங்கன்னு சொல்கிறாங்க. ஸோ இது எல்லாமே 1916 நடந்த விஷயம். இந்த 6 கான்செப்ட்மே ஓகேங்களா? ஓகே. 1917களில் வந்து சீனா என்ன நடக்குது, ஏன் வந்து ஜெர்மனி கூட வந்துட்டு அவங்க நல்லா தானே இருந்தாங்க, ஏன் வந்து அவங்க உள்ளே போனாங்க, இன்வால்மெண்ட் ஆனாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் சொல்கிறேன். ஓகேங்களா? சீன குடியரசு என்ன பண்ணுறாங்கன்னா, ஜெர்மன் மீது ஆஸ்ட்ரியா ஹங்கேரியா மீது போர் தொடுத்தாங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன்னா, ஸோ இது வந்து 1917களில் நடந்த நிகழ்வுகள். ஸோ ஒவ்வொரு இயர்லையும் என்ன நடந்துச்சு வேர்ல்டு வாரில் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு கோத்ரூ பண்ணிக்கோங்க, பிகாஸ் ரொம்ப ஈஸியாக இருக்கும். 14ல் என்ன ஆச்சு, 15ல் என்ன ஆச்சு, 16ல் என்ன ஆச்சுன்னு. ஓகேங்களா? இது வந்து யாருன்னா டிரான்ஸ்லேட்டர் குழு. ஓகேங்களா? ஸோ இவங்க தான் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஐரோப்பா மக்கள் பேசக்கூடிய லாங்குவேஜஸும் சரி, இங்கிலீஷும் சரி, எல்லாமே வந்து சீன மக்களுக்கு வந்து எடுத்துரைக்கிறது இந்த டிரான்ஸ்லேட்டர் தான், மொழிபெயர்ப்பாளர்கள் தான். ஓகேங்களா? ஸோ ஓகே. 1917களில் சீனாவுடைய அந்த அங்கம் எப்படி இருக்குது, அதாவது அவங்களுடைய பார்ட் எப்படி இருக்குது, அவங்க என்ன ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்க, என்ன கான்ட்ரிபியூட் ஆகிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல் உலகப் போரில் பிப்ரவரி மாதம் ஒன் செகண்ட் வெயிட் பண்ணுங்கள். ஓகே. இந்த இடத்துல என்ன ஆகும், 1917ல் என்ன ஈவெண்ட்ஸ் நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது பிப்ரவரி மாதத்தில் 17ஆம் தேதி 1917 அன்னைக்கு ஃப்ரெஞ்சு பயணிகள். ஓகேங்களா? ஃப்ரெஞ்சு பயணிகள் அப்படின்னு சொல்லலாம், இல்லை சரக்கு வந்து ஏற்றிட்டு வரவங்க. ஓகேங்களா? ஸோ அந்த பயணிகள் ஆகட்டும், இல்லை சரக்கு ஏற்றிட்டு வர வந்து வியாபாரிகள் ஆகட்டும். ஓகேங்களா? இவங்க வந்து எஸ்எஸ் ஆத்தோஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கப்பலில் வராங்க. ஜெர்மனுடைய யூ படகு, அந்த யூ படகுடைய பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா SMU-65. ஓகேங்களா? இந்த கப்பலில் வர ஆரம்பிக்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ இங்கே என்ன ஆகுது அப்படின்னா, இந்த ஜெர்மன் கப்பலை இங்கே மேலே நான் சொன்னேன் பார்த்தீங்களா, எஸ்எஸ் ஆத்தோஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃப்ரெஞ்சு பயணி கப்பல், அந்த பயணி கப்பல் வந்து ஜெர்மன் யூ கப்பலை முழுகடிச்சிடுறாங்க. ஸோ இந்த இடத்துல சைனாவோட இன்வால்மெண்ட் வந்து இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா இருக்கும். அதனால தான் இங்கே சண்டை ஸ்டார்ட் ஆகுது. ஸோ ஜெர்மன் மேலே படையெடுக்கிறதுக்கு ஒன் ஆஃப் த ரீசனாகவும் வருது. நான் ஏன் அப்படின்னு பின்னாடி சொல்கிறேன். இதில் 3 விஷயம் ஞாபகம் வச்சுக்கோங்க. என்ன இயர் 1917 நடந்த விஷயம் என்ன, பிப்ரவரி மாதம் 17ஆம் தேதி ஃபெப்ல எந்த பயணி கப்பலில் வந்தாங்க, தென் பார்த்தீங்கன்னா எது யூ படகு, அந்த கப்பலோட பேர். ஓகேங்களா? ஸோ ஃப்ரெஞ்சு பயணிகள் அந்த வந்து சரக்கு கப்பல் பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஸ்எஸ் ஆத்தோஸ். ஓகேங்களா? இல்லை ஏத்தோஸ், ஆத்தோஸ் தான் கரெக்டு. ஓகேங்களா? ஸோ ஜெர்மன் பொறுத்த வரைக்கும் ஒரு யூ படகுல வராங்க, அவங்களுடைய படகுடைய பேர் SMU-65. ஓகேங்களா? ஓகே. இந்த இடத்துல ஆக்சுவலாக ஜெர்மன் தான் முழுகடி. ஓகே, ஜெர்மன் தான் முழுக்கடிச்சிடும். ஆக்சுவலி முழுக்கடிச்சிடும் மீன்ஸ் அவங்க தான் இது பண்ணிடுவாங்க. ஃப்ரெண்ட்ஸ் வந்து ஜெர்மனை வந்து முழுக்கடிச்சிருவாங்க. ஓகேங்களா? ஸோ இதனால தான் வந்து ஸ்டார்ட் ஆகும். ஓகேங்களா? ஸோ அந்த கப்பலில் வந்து என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 900 சீன தொழிலாளர்கள் வந்து இருக்கிறாங்க. ஓகேங்களா? அதனால தான் சீனாவுக்கு வந்து கோவம் வர ஆரம்பிக்குது. அதில் பார்த்தீங்கன்னா 543 பேர் வந்து கொல்லப்படுறாங்க. 900 பேரில் 543 பேர் கொல்லப்படுறாங்க. அதை தொடர்ந்து சீனாவில் மார்ச் மாதத்தில் ஜெர்மனி என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிப்ளமேட்டிக்கான உறவு வச்சுருந்தாங்க பார்த்தீங்களா, ராஜதந்திர உறவு அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? அந்த உறவு ஜெர்மனி கூட ஸ்டாப் பண்ணுவாங்க. ஒன்ஸ்கே இந்த பாயிண்ட் எனக்கு கொஞ்சம் டவுட்டாக இருக்குன்னு உங்களுக்கு கிளாரிஃபை பண்ணிட்டு சொல்கிறேன். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலாக ஏன் ஜெர்மன் கூட சண்டை வருதுன்னா, ஜெர்மனுடைய அந்த யூ படகு தான் என்ன ஆகும்னா ஃப்ரெஞ்சு படகு வந்து முழுகடிச்சிருப்பாங்க. ஓகேங்களா? ஏன்னா ஃபஸ்ட்டு எனக்கு ரொம்ப வந்துட்டு ஆப்போசிட்டாக இருந்த மாதிரி நான் படிச்சிருக்கேன் போல். ஓகே, இங்கே வந்து ஜெர்மன் கப்பல் தான் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, ஃப்ரெண்ட்ஸோடைய ஆட்டோஸ் கப்பல் வந்து முழுகடிச்சிருப்பாங்க. அதில் இருக்கக்கூடிய 900 இது யார் இருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சீன தொழிலாளராக இருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ அதில் 543 பேர் வந்து அதில் கொல்லப்பட்டுறாங்க. அதனால் சீனாவுக்கு வந்து கோவம் வர ஆரம்பிக்கு. அதனால் அவங்க கிட்ட இருக்கக்கூடிய அந்த உறவை துண்டிச்சிக்கிறாங்க. இதுக்கு முன்னாடி அந்த 50, அதாவது என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, 50,000 கொடுத்து நீங்கள் வந்து ஜெர்மனில் அந்த பகுதிகள் மாகாணங்களில் இருக்கக்கூடிய முன்னாள் ஜெர்மன் உரிமைகள் இதெல்லாம் கொடுத்துருங்கன்னு ஜப்பான் கேட்டிருக்கோம். அதுக்கு முன்னாடி பிரிட்டன் கேட்டிருப்பாங்க. இது எல்லாத்தையும் வந்து அக்செப்ட் பண்ணாத சீனா இந்த இடத்துல ஜெர்மன் மீது கோவம் வருது. ஏன்னா தன் நாட்டை சேர்ந்தவர்கள் இத்தனை பேரை வந்து அவங்க வந்து கொல்லப்பட்டிருக்காங்க, இவங்களால் தான் இவங்க தான் அழிச்சிட்டாங்க அப்படின்ற மாதிரி கோவம் வராங்க. ஜெர்மனியோட அந்த உறவு துண்டிக்கப்படுது 1917களில். ஸோ 900 பேர் இருக்காங்க, 543 பேர் கொல்லப்படுறாங்க. ஓகேங்களா? அப்படியே இதுக்கு கீழ்வரிசையில் 5, 4, 3 ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஸோ வேறு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மஞ்சூரியன் அப்படின்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா, அதே தான் வந்து இங்கே மஞ்சு அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ மஞ்சு மறுசீரமைப்பு வந்து என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தோல்வி அடைய ஆரம்பிக்கும். ஓகேங்களா?
ஸோ அந்த தோல்வி அடைஞ்சதை தாண்டி ஒரு மாதத்துக்கு அப்புறம் ஓகேங்களா, ஆகஸ்ட் மாதம் 14ஆம் தேதி சீனர்கள் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா மத்திய சக்திகள் மீது அதிகாரப்பூர்வமாக போரை அறிவிப்பாங்க. இப்போ ஏன் வந்து மத்திய சக்திகள் மீது போர் அறிவிச்சாங்கன்னு தெரிஞ்சிச்சா, நம்ம ஃபஸ்ட்டு பாயிண்ட்டே ஏதாவது சொல்லியிருப்பேன். ஸோ அவங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் ஜெர்மன் ஃப்ரெண்ட்ஷிப்பாக தான் இருந்திருப்பாங்க. அந்த U-65 கப்பல் வந்து அந்த ஃப்ரெஞ்சு ஆத்தோஸ் கப்பலை வந்துட்டு அவங்க குறி வச்சு அடைச்சதுனால 900 சீன மக்கள் அதுக்குள்ளே இருந்திருப்பாங்க. 543 பேர் கொல்லப்பட்டிருப்பாங்க. இதன் காரணமாக ஜெர்மனி கூட கொண்ட உறவை துண்டிச்சு ஜெர்மன் மீது போர் எடுப்பாங்க. அதாவது ஜெர்மன் மத்திய சென்ட்ரல் பவரில் இருந்திருக்கும். ஓகேங்களா. ஸோ எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு மஞ்சு மறுசீரமைப்பும் அந்த ரெஃபர்மேஷன் சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அந்த தோல்வி அடைஞ்சு ஒரு மாதத்துக்கு அப்புறம் ஆகஸ்ட் மாதம் 14ஆம் தேதி சீனர்கள் வந்து நான் இந்த இதுக்குள்ள முதல் உலக போருக்குள்ளே என்ட்ரி ஆகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 6-7 மந்த்ஸ்க்கு முன்னாடி அறிவிச்சிருப்பாங்க. போர் எண்ட் ஆகிறதுக்கு 6-7 முன்னாடி அறிவிச்சிருப்பாங்க. ஸோ மத்திய சக்திகள் மீது எங்கள் தாக்குதல் இருக்கும், நான் நேச நாடுகள் மீது வந்து கூட்டணி வச்சுக்கிறோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. போரும் அறிவிச்சிருப்பாங்க. ஓகேங்களா. நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி தியான்ஜின் அப்படின்ற ஒரு பகுதிகள் சொன்னேன்னா, அதாவது ஜெர்மன் அவர்கள் வந்து இந்த தியான்ஜின் அப்படின்ற பகுதிகளில் வந்து இருந்தாங்க அப்படின்ற மாதிரி தியான்ஜின் மற்றும் ஹான்கோவில் இருக்கக்கூடிய ஜெர்மனியும் ஆஸ்ட்ரியான்னு சொல்லுவோம்ல, அதுதான் இங்கே ஆஸ்ட்ரோன்னு சொல்லியிருக்காங்க. ஆஸ்ட்ரியா ஹங்கேரியுடைய சலுகைகள் எல்லாமே வந்து சீனாவால் விரைவாக வந்து ஆக்கிரமிக்கப்பட்டுறாங்க. ஓகேங்களா. இங்கே என்ன சலுகைகள் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்கன்னா, ஈவன் ஜெர்மன் மற்ற நாடுகளுமே சீனாக்குள்ளே இருக்க செஞ்சுருப்பாங்க. அதில் எக்ஸ்பெஷலி ஜெர்மனி, ஆஸ்ட்ரியா, ஹங்கேரியில் சென்ட்ரலில் இருக்கக்கூடிய பவர், அதனால் அந்த பவர் கொடுத்த சலுகைகளையும் துண்டிக்கப்பட்டிருக்கும். சீனாவால் கொடுக்கப்பட்ட அந்த, ஏன்னா அவங்க ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருந்திருப்பாங்க. சில சலுகைகளுக்கு வந்து நீங்கள் ட்ரேட் அண்ட் காமர்ஸ் பண்ணிக்கலாம், இல்லை வணிகம் செஞ்சுக்கலாம், அந்த மாதிரி இருக்கும். அது எல்லாத்தையுமே கட் பண்ணிவிட்டு சீனா என்ன பண்ணுறாங்கன்னா விரைவாக ஆக்கிரமிச்சிடுறாங்க. அந்த பகுதிகள், இவங்க இருந்த பகுதிகளை விரைவாக ஆக்கிரமிச்சிருவாங்க. ஓகேங்களா. ஸோ வந்து சீனா வந்து போரில் நுழையிறதுக்கு இது ரீசனாக ஆகுது. ஓகேங்களா. ஸோ அந்த டைமில் யார் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, போர் இருக்க டைமில் நான் ஃபஸ்ட்டே சொல்லியிருப்பேன், பிரதமராக இருக்கவர் துவான் கிரை இல்லை டுவான். ஓகேங்களா. ஸோ துவான் கிரை அவர்கள் தான் இருப்பார். ஸோ துவான் கிரை அவர்கள் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, இந்த போரின் காரணம் கொண்டு நம்மளுடைய சீனாவை நம்ம புதிய நாடாக உருவாக்கணும், புதிய நட்பு நாடாக உருவாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சிருப்பாங்க. இது யோசிச்சு தான் இன்டர்நேஷ்னல் லெவலில், சர்வதேச லெவலில் வந்து நம்ம வந்து கௌரவத்தை வந்து வாங்கிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு விரும்பியிருப்பார். யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யுவான் அவர்கள். இந்த காரணம் கொண்டு அவர் என்ன சொல்லியிருப்பார்னா, அமெரிக்கா கிட்டையும் ஐரோப்பா கிட்டையும் எங்களுக்கு கூட்டணி வச்சுக்கணும்னு விரும்புகிறோம். பிகாஸ் அவங்களால இண்டஸ்ட்ரியலாக வந்து ரெவல்யூஷன் பண்ணி வளர்ந்துட்டாங்க, நிறைய காசு வச்சுருப்பாங்க, நிறைய அட்வான்ஸ்டாக இருக்கக்கூடிய கண்ட்ரி அது ஆக்சுவலாக. அதனால தான் இந்த பிரதமர் துவான் கிராய் அவர்கள் சொல்லியிருப்பார். ஓகேங்களா. ஸோ இதுக்கப்புறம் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓகே. ஸோ இந்த டைமில் வந்து இந்த துவான் இருக்காருல்ல, இவர் என்ன பண்ணுவார்னா, இதுக்கு முன்னாடி சைன் பண்ண சில இதாக இருக்குல்ல, அந்த அக்ரிமெண்ட்ஸ்லாம் இருக்குல்ல, ஜெர்மன் கூடவோ இல்லை மற்ற கண்ட்ரீஸ் கூடயோ ஆப்போசிட் கண்ட்ரீஸ் கூடயோ, இது எல்லாமே என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஸ்டாப் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சிருப்பார். அவங்களுக்கு கொடுத்த சலுகைகள்லாம் ரத்து செய்யணும் அப்படின்னு சொல்லியிருப்பார். பல இழப்பீடுகள் மற்றும் சலுகைகளை வந்துட்டு நம்ம ரத்து செய்யணும் அப்படின்ற மாதிரி முயற்சிப்பார். ஓகேங்களா. ஸோ இங்கே என்ன பல இழப்பீடுகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு, இந்த சீன குடும்பத்துக்கும் சரி இதெல்லாம் வந்து இழப்பீடுகள் கொடுத்துருப்பாங்கல்ல, இதை தாண்டி ஜெர்மனியில் இருக்கக்கூடிய சில பேருக்குமே இவங்க இழப்பீடுகள் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதனால இந்த இழப்பீடுகளோ அவங்களுக்கு கொடுத்த சலுகைகளையும் நம்ம ரத்து செய்யணும் அப்படின்ற மாதிரி முயற்சி பண்ணியிருப்பார். ஓகேங்களா. ஸோ 4வது பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, போருக்கு அப்புறம் எப்படி இருந்தாங்க சீனாவை பொறுத்த வரைக்கும் அப்படின்னு பார்க்கலாம். ஓகேங்களா. ஸோ இது பாயிண்ட் அதுக்கப்புறம் தான் வரணும், பட் இருந்தாலும் ஃபஸ்ட்டே சொல்கிறேன். ஸோ போருக்கு அதுக்கப்புறம் என்ன ஆகுது, இந்த போர்கள் நடந்துட்டு இருக்கலாம் 16-17களில் இன்வால்வ் ஆகிடுவாங்க. அந்த இன்வால்வ் ஆகிற டைமில் இந்த போருக்கு அப்புறம் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சீனா வந்துட்டு ஒரு இடத்த வந்துட்டு வாங்கணும் அப்படின்ற மாதிரி பேசியிருப்பாங்க. ஓகேங்களா. ஸோ அந்த சாந்துங் அப்படின்ற ஒரு பகுதி இருக்கும். இந்த சாந்துங் பகுதி பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு தீபகற்ப நாடுகள் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, தீபகற்பம் இன்கேஸ் வந்து ஆக்சுவலி இந்தியாவுமே அது சார்ந்தா வரும். ஸோ அந்த மாதிரி பிளாட்டிவாக இருக்கக்கூடிய பிளேசஸில் மட்டும் கட்டுப்பாடை வந்து நம்ம வச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சிருப்பாங்க. அந்த கட்டுப்பாடுகளையும் வச்சிருக்கவும் செஞ்சுருப்பாங்க. அதை மீட்டெடுத்து ஜப்பானுடைய செல்வாக்கு என்னாகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ப்ராவின்சியல்ஸ் அப்படின்னு சொல்லுவோம்ல, அங்கெல்லாம் குறைய ஆரம்பிக்கும். ஓகேங்களா. ஸோ வந்துட்டு இங்கே என்னென்னா, ஜப்பானை வந்துட்டு இவங்களுடைய அந்த ப்ராவின்ஸில் பிடிச்ச கண்ட்ரீஸில் இருக்கக்கூடிய கண்ட்ரீஸை ஜப்பானை நமக்கு தாழ்த்தி வைக்கணும். ஓகேங்களா. அவருடைய பவர் நம்ம கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்னு சீனா யோசிப்பாங்க. அந்த தீபகற்ப நாடுகள் அப்படின்னும் போது வந்துட்டு அந்த பகுதிகள் நாடுகள்னு சொல்ல முடியாது, சில பகுதிகளை வந்து கைப்பற்றணும்னு யோசிப்பாங்க. ஓகேங்களா. ஸோ அவங்களுடைய முக்கியமான நோக்கம் சீனாவை பொறுத்த வரைக்கும் என்னதான் ஜெர்மனி கிட்ட அடிச்சு நவுட்டி இப்போ என்னன்னா பிரச்சனை நடந்தாலுமே அவங்க ஜப்பான் மீது ஒரு கண் இருந்துகிட்டே இருந்துச்சு. ஸோ அந்த 13 கோரிக்கைகள் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த 13 கோரிக்கைகளில் அந்த ஜப்பான் பண்ணதில் சில இடங்களை பிடிச்சிருப்பாங்க, மாகாணங்களை கைப்பற்றியிருப்பாங்க. அதோடைய செல்வாக்க ஜப்பான் கிட்ட இருக்கக்கூடிய செல்வாக்கை நம்ம கம்மி பண்ணோம் அப்படின்றது ஒரு நோக்கமாக வந்துட்டு வச்சுருப்பாங்க. ஓகேங்களா.
ஸோ இதுக்கப்புறம் சீனா வந்து ஆகஸ்ட் மாதம் 14ஆம் தேதி 1917களில் அதிகாரப்பூர்வமாக போர் அறிவிப்பை வெளியிட்டிருப்பாங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ போர் அறிவிக்கப்பட்டதுக்கப்புறம் சீன அரசாங்கத்தில் இருக்கக்கூடிய தொழிலாளர்கள் துறை இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்க சீன நாட்டில் இருக்கக்கூடிய தொழிலாளர்களை ஆட்சேர்க்க ஆரம்பிக்கிறாங்க. ஓகேங்களா, அந்த ஆட்சேர்ப்பு வந்து என்ன பண்ணுறாங்கன்னா அஃபிஷியலாக அதிகாரமாக வந்துட்டு ஒழுங்கமைக்கப்படுறாங்க. ஓகேங்களா, ஏன் அப்படின்னா இந்த பிரிட்டன்ஸோ ஐரோப்பா நாடுகளோ பிரெஞ்சு நாடுகளோ வந்து வாங்கிட்டு இருந்தாங்க. இது வந்து அஃபிஷியலாக பார்த்தீங்கன்னா நான் மேலேயே சொன்ன மாதிரி சில ஆட்சேர்ப்பு வந்து சீனாவுடைய தொழிலாளர் ஆட்சேர்ப்பு நடந்துட்டு இருந்துச்சு லண்டன்லன்னு சொன்னோன்னா 1916களில் படிச்சோம் அந்த நிகழ்வுகளில். ஸோ அதே மாதிரி இங்கே அஃபிஷியலாக தொழிலாளர்களுடைய ஆட்சேர்ப்பு செய்யறத அதிகாரப்பூர்வமாக ஒழுங்கமைக்கிறாங்க சீனாவில். ஓகேங்களா, ஸோ இதுக்கப்புறம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா முன்னாடி சில தொழிலாளர்களாக இருப்பாங்க. ஸோ அவங்க வந்து பார்த்திங்கன்னா வெஸ்டர்னைஸ் நோக்கி போவாங்க. அதுக்கு வந்து ஒரு டோக்கன் போர் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஓகேங்களா, அந்த டோக்கன் வந்து ஒவ்வொரு டோக்கன் கொடுத்துருப்பாங்க. ஸோ ஒவ்வொரு டோக்கன் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த போர் பிரிவில் வந்து நீங்கள் போகணும் அப்படின்றதுக்கு வந்து குறிக்கிறதுக்காக கொடுத்துருக்கத்தான் டோக்கன் சிஸ்டம். ஓகேங்களா, அந்த சிஸ்டம் கொடுத்து வந்து அனுப்பிச்சிருப்பாங்க. ஸோ வந்து ஃபஸ்ட்டு மேற்கு முன் நோக்கி தான் போகிறாங்க சீனாவை பொறுத்த வரைக்கும். ஓகேங்களா, ஸோ இந்த அரசாங்கம் என்ன சொல்லுது அப்படின்னா இந்த டோக்கன் இருக்குல்ல, இந்த டோக்கன் நீங்கள் கொடுத்தீங்கன்னா பரிசோலிப்போம். இந்த டோக்கனை வச்சு தான் நீங்கள் எந்த பிரிவுக்கு போகணும் அப்படின்றதையும் நாங்கள் சொல்லுவோம் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா, ஆனா வந்து இப்படி சொல்லிட்டு இப்படி செஞ்சாங்களான்னு கேட்டா இல்ல, நம்ம ஒரு அரசியல்வாதிங்க மாதிரி தான். ஸோ சொல்றதுக்கு அதாவது அந்த விஷயம் எலெக்ஷன் வரைக்கும் சொல்றது ஒன்று அப்படின்ற மாதிரி சேம் அங்கேயும் அதான் பண்ணியிருக்காங்க. இந்த டோக்கன் வந்து நீங்கள் வாங்கிட்டீங்கன்னா இந்த பிரிவுக்கு போய் சண்டை போடலாம், இல்லைனா வந்து இந்த டோக்கன் கொடுத்தீங்கன்னா நாங்கள் வந்து இந்த பரிசு கொடுப்போம் அப்படின்ற மாதிரி நிறைய விஷயம் சொல்கிறாங்க. அது எதுவுமே செய்யலை. ஓகேங்களா, ஸோ வரலாற்று ஆசிரியர் ஸ்டீஃபன் ஜி கிராஃப்டின் அவர்கள் வந்து என்ன சொல்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சீனாவின் போர் முயற்சி வந்து மிக குறைவாகவே இருக்குது. ஓகேங்களா, இப்போ ரீசெண்ட் டேஸாக சைக்காலஜி பேப்பரில் ஓகே பிஜிக்கும் சரி டெட்டுக்கு மற்றவங்களுக்கு எல்லாத்துக்குமே சரி சைக்காலஜி பேப்பர் இருக்கும்னு நினைக்கிறேன். அவங்களுக்கு மேக்ஸிமம் வந்து கோட்பாடுகள் தான் நிறைய கேட்குறாங்க. இப்போ சைக்காலஜி பேப்பராக இருந்தாலும் மிஸ்ட்ரி பேப்பராக இருந்தாலும் லாஸ்ட் டைம் பிஜிடிஆர்பிலே பார்த்தீங்கன்னா ஒரு 6 கேள்விகள் வந்து கோட்பாடு கேள்விகளாக தான் இருந்துச்சு. ஸோ அந்த கோட்பாடுகள் ரொம்ப முக்கியம். யார் சொன்னாங்கன்றது இங்கே வந்து நோட் பண்ணிக்கோங்க. பிகாஸ் வந்து ரொம்ப ரேர் அப்படின்னா கண்டிப்பாக கேட்பாங்க, இல்லை ஓவர் ஹையஸ்டாக தான் கேட்பாங்க. ஐஎன்எம் பொறுத்த வரைக்கும் ஜவஹர்லால் நேருவோ நேதாஜியோ இல்லை வந்து காந்தியோ இந்த மாதிரி சொல்கிற கோட்பாடுகள்லாம் ஐஎன்எம்மில் கேட்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. இந்த 7th யூனிட்டில் நம்ம ஓவராலாக இப்போ தான் ஃபஸ்ட்டு ஒரு பர்சன் படிக்கிறோம். அவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டீஃபன் ஜி கிராஃப்டின் அவர்கள். ஓகேங்களா, ஸோ இவரை பற்றி அவர் என்ன சொல்கிறாருன்னா வந்து ஒரு ஹிஸ்டாரிக்கல் ரைட்டர். இவர் வந்து சீனா அப்படின்றது அவங்க இன்வால்மெண்ட் ஆகணும்லாம் பெருசாக இல்லை, நியூட்ரலாக இருந்தாங்க. ஸோ ஒரு டைம் கட்டத்தில் 543 பேர் இறந்துட்டாங்க. அதனால் இவங்க வந்து உள்ளே வந்தாங்க போருக்கு. சீனாவுடைய போர் முயற்சி அப்படின்றது வந்து ரொம்ப கம்மியாக தான் இருந்துச்சு அப்படின்றாங்க. எதை மீன் பண்ணி சொல்லுவார் அப்படின்னா இந்த மாதிரி டோக்கன்ஸ் கொடுத்துருப்பாங்க, ப்ரைஸ் கொடுத்துருக்க மாட்டாங்க. ஈவன் மேற்கு முன்னோக்கி வந்து போருக்கு போயிட்டு இருப்பாங்க. பட் ஆனால் இதெல்லாம் வந்து ஸ்டாப் பண்ணுவாங்க நடுவில் தேவையில்லாமல். ஸோ அதனால தான் சீனாவுடைய முயற்சி அப்படின்றது ரொம்ப ரொம்ப கம்மியாக இருந்துச்சு அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஓகேங்களா, ஓகே இப்போ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1918 ஸோ எண்ட் ஆஃப் த வார்க்கு வந்துட்டாங்க. ஃபஸ்ட்டு வேர்ல்டு வார எண்ட் ஆஃப் த வார்க்கு வந்துட்டாங்க. ஸோ இந்த இடத்துல என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சைபீரியா செல்லும் வழியில் சீனாவுடைய காலாட்படை. ஓகேங்களா, ஸோ இதுதான் வந்து ஃபஸ்ட்டு மெயின் பாயிண்ட்டு. இந்த யூஎஸ்எஸ் அப்படின்னு சொல்லுவோம்ல, அந்த யூஎஸ்எஸ்ல இருக்கக்கூடிய மூனோகேசி சம்பவம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சம்பவம் நடக்கும். ஜனவரி மாதத்தில் 1918களில் நடக்கும். ஓகேங்களா, இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா யாங்ஸே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நதிக்கரை இருக்கும். ஓகேங்களா, அந்த நதிக்கரையில் சீன வீரர்கள் வந்துட்டு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா போயிருப்பாங்க. அமெரிக்காவுடைய துப்பாக்கி வந்து இருக்கும். ஓகேங்களா, ஸோ துப்பாக்கி படகு மூனோகேசி அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா, அந்த மூனோகேசியில் இருக்கவங்க அமெரிக்கா, அதான் மூனோகேசி அப்படின்றது வந்து அவங்களுடைய அந்த கப்பல் அந்த இடத்தோடைய பேருன்னு வச்சுக்கோங்களேன். அந்த பேரில் தான் ஆக்சுவலாக சண்டையே நடக்கும். இந்த அமெரிக்க படை வீரர்கள் துப்பாக்கி யூஸ் பண்ணியிருப்பாங்க. அவங்க மீது தாக்குதல் வந்து உள்ளடத்தியிருப்பாங்க. அதனால தான் இந்த தாக்குதல் பேரே வந்து மோனோகேசி சம்பவம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஓகேங்களா, ஸோ இந்த சம்பவத்தில் ஒரு அமெரிக்கர் வந்து கொல்லப்பட்டிருப்பார். ஸோ ஷாங்காயில் பார்த்தீங்கன்னா போராட்டங்கள் இதனால் வெடிக்க ஆரம்பிச்சிருக்கும். பிகாஸ் இவனுமான 7 போயிட்டு இருந்திருப்பானுங்க. தேவையில்லாமல் வந்துட்டு என்ன பண்ணுவாங்க, துப்பாக்கி சண்டைகள் நடக்கும். துப்பாக்கி சண்டைகள் நடக்கிறதுனால ஒரு அமெரிக்கர் கொல்லப்பட்டுருவாங்க. அந்த அமெரிக்கர் கொல்லப்பட்டதுனால ஷாங்காய் அப்படின்னு சொல்லுவோம். பார்த்தீங்கன்னா இந்த ஜாக்கி சான் படத்துலாம் நிறைய வந்திருக்கும். அந்த ஷாங்காயில் வந்து போராட்டங்கள் என்ன ஆகுனா வெடிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. அடுத்து சீனா என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓகேப்பா நான் பண்ண தப்பு தான், உங்கள் அளவத்தை வந்து செத்துட்டான் துப்பாக்கி சூட்டில் அப்படின்னு சொல்லிட்டு சீனா வந்து அந்த அரசாங்கத்துக்கு அமெரிக்க அரசாங்கத்துக்கு மன்னிப்பும் கோர்றாங்க. ஓகேங்களா, ஸோ மேலும் அமெரிக்கா என்ன பண்ணுறாங்கன்னா நீங்கள் பண்ண தப்பு தான் அப்படின்னு சொல்லிட்டு அமெரிக்கா எங்களுக்கு $25,000 வந்து நீங்கள் இழப்பீடு தரணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா, ஸோ வெளிநாட்டு கப்பல் மீது 1000 மீதி சீனர்கள். ஓகேங்களா, ஸோ இங்கே என்ன நடக்குன்னா மோனோகேசி அப்படின்றது அமெரிக்கா உட்பட தான். அங்கே வந்து சீனா வந்து ஆக்சுவலாக துப்பாக்கி வச்சு தாக்குதல் நடத்தியிருக்காங்க தேவையில்லாமல். அதனால தான் அமெரிக்கா வந்து இறந்துருக்கு
பண்ணியிருக்காரு. அது இழப்பீடா 25,000 கேட்குறாங்க. சீனா மன்னிப்பும் கேட்டுருச்சு. பிகாஸ் சீனா பீப்பிள் நோஸ் அமெரிக்கா பொறுத்தவரைக்கும் எவ்வளோ ஸ்ட்ராங் அப்படின்றது தெரியும் அப்ப. அதனால நமக்கு எதுக்கு சண்டை, நம்ம வந்து மன்னிப்பு கேட்டுறலாம் அப்படின்றத மன்னிப்பு கேட்டு 25,000 வந்து கேட்டிருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி 25,000 கேட்டதுக்கப்புறம் வந்துட்டு என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, வெளிநாட்டு கப்பல் மீது நீங்கள் எப்படி இந்த ஆயுதம் ஏந்தி போராட்டங்கள் நடத்தலாம் அப்படின்ற மாதிரி கேட்டிருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ சீனா என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு, சீனா பண்ண சம்பவங்கள்ல இது வந்து ஒன் ஆஃப் த சம்பவம் அப்படின்னு சொல்லலாம் 1918களில். ஓகேங்களா? ஸோ இதுக்கப்புறம் வந்து உலக போரில் இங்கே எதுக்கு சைபேரியா வருது, எதுக்கு தலையீடு நடத்தி பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு உலக போர் எண்ட் ஆகிற டைம். ஓகேங்களா? ஸோ முதல் உலக போரை எப்படி சொல்கிறது, சீனா வந்து சீனாவுடைய படைகள் பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, போரையே பார்க்காத ஒரு படை ஆக்சுவலாக. இவங்க இங்கே போகிறது, போருக்கு போகலான்னு முன்னாடி எடுக்கிறது, டோக்கன்ஸ் கொடுக்குறது, இந்த மாதிரி சின்ன பிள்ளைங்க தனமாக பண்ணிகிட்டு இருப்பாங்களே தவிர அவங்க போர் பெருசாக எதுவுமே பார்த்துருக்க மாட்டாங்க. இங்கே இருக்க தொழிலாளர்களை கூப்பிட்டு போயிருப்பாங்க, வேலை செய்ய வச்சுருப்பாங்க, சில பேர் படைகள் எடுத்திருப்பாங்க. பட் ஆனால் சீனா அரசாங்கமும் சீனா மக்களும் வந்து போரை பார்த்துருக்க மாட்டாங்க. அப்படி இருந்தாலுமே சைபேரியன் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா தலையீடு நடத்துவாங்க. ஓகேங்களா? ஸோ ஏன் அப்படின்னா வந்து இவங்க தான் போரே பார்க்கலையே, இவங்க என்ன பண்ணிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு சைபீரியா வந்து தலையீட்டின் வந்து நடக்க ஆரம்பிக்கும். ஸோ அந்த டைமில் சீனாவுடைய நலன்களை பாதுகாக்கிறதுக்காக ஆகஸ்ட் மாதம் 1918களில் சீனா கிட்டத்தட்ட 2300 சீன படைகள், ஓகேங்களா, விளாடிவோஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடம் இருக்கும். ஓகேங்களா? அந்த இடத்துக்கு அனுப்பியிருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ சைபேரியாவுடைய தேவையில்லாத தலையீட்டின் காரணமாக சீனா போரே பார்க்காத ஒரு நாடு, நீ போ பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2300 பேரை 1918களில் விளாடிவோஸ்ட்டுக்கு வந்து அமைச்சிருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சீன ராணுவம் இருக்குது பார்த்தீங்கன்னா, போல்ஷ்விக் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடம் இருக்குது, உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அந்த போல்ஷ்விக்குக்கும் கோசாக்குகள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? இந்த போல்ஷ்விக் அப்படின்றது வந்து நீங்கள் லேட்டர் ஜெர்மனி இத்தாலி படிக்கும்போது ஒருங்கிணைப்பில் படிக்கும்போது படிச்சிருப்பீங்க. ஆக்சுவலாக அது வேறு, பட் ஆனால் இங்கேயுமே போல்ஷ்விக்குகள் அப்படின்னு இருப்பாங்க. அந்த போல்ஷ்விக்குகளுக்கும் கோசாக்குகள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படை இருக்கும். இந்த 2 படைக்குமே எதிராக வந்து போரிட ஆரம்பிக்கிறாங்க. இந்த மோதல் ரஷ்ய உள்நாட்டு போரில் ஒரு பகுதியாக அமைஞ்சிருக்கும். ஓகேங்களா? ஓகே. ஸோ இந்த டைமில் என்னங்கன்னா, இந்த போல்ஷ்விக்ஸ் வந்து பார்த்தீங்களா, இந்த போல்ஷ்விக் அப்படின்ற விஷயம் பிஜிடிஆர்பியில் 9th யூனிட்டில், ஓகேங்களா, 9th யூனிட்டில் போல்ஷ்விக் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வால்டிமிக் போல்ஷ்விக் அப்படின்ற மாதிரி படிப்பீங்க. ஓகேங்களா? அங்கே கனெக்ட் ஆகுது. ஓகேங்களா? சீன ராணுவம் என்ன பண்ணுறாங்க, போல்ஷ்விக்குகளுக்கும் கோசாக்குகளுக்கும் சண்டை நடக்குது, 2 பேருக்கு எதிர்த்து நடக்கிறாங்க, போரிடுகள் நடக்குது. இந்த மோதல் காரணமாக ரஷ்யாவில் உள்நாட்டு போர் வெடிக்க ஆரம்பிக்குது. ரஷ்யாவுடைய ஒரு உள்நாட்டு போர் பகுதிகளில் இது ஒரு பகுதியாக கருதப்படுது. ஓகேங்களா? சீனாவுடைய இன்வால்மெண்ட்டுமே. ஸோ இங்கே என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1918 அதாவது 1918 நவம்பர் மாதம் 11 போர் நிறுத்தப்படுது. ஓகேங்களா? ஸோ போர் நிறுத்தப்பட்ட என்ன டேட்டில் முடிச்சாங்கன்றது முக்கியம். ஆக்சுவலாக உங்களுக்கு 4-5 டேட்ஸ் தான் ஒரு சீனோட இன்வால்மெண்ட்டில். ஸோ அந்த டேட் ஞாபகம் வச்சுக்கோங்க. மே 25, அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஜான்வரி 1915, இந்த மாதிரி டேட்டில் ஒரு 1916 ஈவெண்ட்டில், 1917 ஈவெண்ட்டில், அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ எண்ட் ஆஃப் த இயர், அதாவது எண்ட் ஆஃப் த வார் ஆக்சுவலாக 1918களில் நவம்பர் மாதம் 11 போர் ஸ்டாப் பண்ணப்படுறாங்க. வெளிநாடுகளில் பணியாற்றக்கூடிய பெரும்பாலான சீன தொழிலாளர்கள் வீட்டுக்கு அனுப்பப்பட்டுறாங்க. ஓகேங்களா? ஸோ வீட்டுக்கு அனுப்பப்பட்டுறாங்க. ஸோ போர்கள் முடியப்பட்டுச்சு. ஸோ இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா வந்துட்டு எப்படி என்னென்ன இன்வால்மெண்ட்ஸ் இருந்தது சீனாவை பொறுத்த வரைக்கும், 16களில் என்ன பண்ணாங்க, 12களில் என்ன பண்ணாங்க, 17களில் என்ன பண்ணாங்க, 18களில் ஏன் தேவையில்லாமல் வேலை பண்ணாங்க, ஏன் அமெரிக்காவை சுட்டாங்க அப்படின்ற நிறைய வந்து உங்களுக்கு ஆன்சர்ஸ் தெரிஞ்சிருக்கும். இந்த 18, அதாவது 1914லேருந்து 18 வரைக்கும் நடந்த இந்த முதலாம் உலக போரில் சீனாவுடைய பின் விளைவு, ஓகேங்களா, அவங்களுடைய கான்சிக்வன்சஸ் என்னவா இருந்தது அப்படின்றத பார்க்க போகிறோம். ஓகேவா? ஓகே. முதலாம் உலக போர் வந்து முடிவுக்கு வர ஆரம்பிக்குது. ஸோ முடிவுக்கு வந்ததுக்கப்புறம் என்ன நிகழ்ச்சிகள் நடந்தது சீனாவில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு, ஓகே, வேறு என்னென்ன விஷயம் நடந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஃபஸ்ட்டு வேர்ல்டு வார் எண்டானதுனால இவங்க என்னமோ சீனா பெருசாக வந்து உள்ளே வந்து இன்வால்மெண்ட் ஆகிட்டு பயங்கரமாக வெற்றி கொண்ட கணக்காக பெய்ஜிங் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ அந்த பெய்ஜிங்கில் என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு கொண்டாட்ட நிகழ்ச்சி வந்து ஏற்படுத்தியிருப்பாங்க சீன மக்கள். ஏன் அப்படின்னா அவங்க பாயிண்ட் ஆஃப் வியூவில் அங்கே போன தொழிலாளர்கள் மீண்டும் திருப்பி வந்துட்டாங்க அப்படின்ற விஷயத்தினாலையும், சீனாவில் பெரும் இழப்பீடுகள் எதுவும் நடக்கல, போரில் வந்து நம்ம இன்வால்மெண்ட் பண்ணியிருக்கோம், ஜஸ்ட்டு அட்லீஸ்ட் ஃபஸ்ட்டு ஸ்டெப் எடுத்து வச்சுருக்கோம் அப்படின்றதும் அவங்க யோசிச்ச எல்லா பாயிண்ட் ஆஃப் வியூ ப்ளஸ்ஸாக இருக்கிறதுனால இந்த போர் முடிவுக்கு வந்துருச்சு அப்படின்றதுனால பெய்ஜிங்கில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய கொண்டாட்ட நிகழ்ச்சி நடத்தியிருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நோயெல்எஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருப்பார். ஸோ இந்த நோயெல்எஸ் அப்படின்றது என்ன அப்படின்னா ஒரு பேர் தான். பட் ஆனால் அங்கே என்ன பண்ணியிருப்பாங்கன்னா அவருடைய பேரில் தான் வச்சு என்ன பண்ணியிருப்பாங்கன்னா கல்லறை வந்து நுழைவாயிலாக வச்சுருப்பாங்க. ஓகேங்களா?
ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது ஒரு பெரிய கதை இருக்குது. பட் ஆனால் தேவையில்ல அந்த கதை ஆக்சுவலாக. அவர் யார், ஏன் வச்சாங்க அப்படின்லாம் தேவையில்ல. பட் ஆனால் ஒரு பகுதி அப்படின்றது ஞாபகம் வச்சுக்கோங்க. நோயல் எல்ல சூர்மேரின் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பகுதி இருக்கும். அந்த பகுதி என்ன அப்படின்னா, இப்போ நம்ம வந்துட்டு இது சொல்லுவோம்ல, சுடுகாடு அப்படிலாம் சொல்லுவோம்ல ஆக்சுவலாக வந்துட்டு. அவங்க வந்து கல்லறையுடைய நுழைவாயில் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஸோ அந்த கல்லறையுடைய நுழைவாயில் வந்து போர் முடிஞ்சதுக்கப்புறம் நிறைய பேரை புதைக்கப்படுறாங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சில சீன தொழிலாளர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா, கன்னி வெடிலாம் இருக்கும் பார்த்தீங்களா, அதை அகற்ற போய் சில பேர் என்ன பண்ணுறாங்க, உடல்நல குறைவாக இருந்துடுறாங்க, நிறைய பேர் இறந்துடுறாங்க. ஸோ அது வந்துட்டு என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் வந்துட்டு இறந்ததுனால அங்கே வந்து புதைக்கப்பட்டிருப்பாங்க. ஸோ அதுக்கப்புறம் இதை தாண்டி வந்து நிறைய அகழிலான்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா, அதை வந்து நிரப்பத்துக்காக பணியமர்த்தப்பட்டவங்க. ஸோ இந்த மாதிரி சில பேர் வந்து இந்த டிஃபிகல்ட் ஜாப்ஸில் இந்த டேமேஜ் பொருள், அதை டேமேஜாக ஒஸ்ட்டாக இருக்கிற இடத்துல தானே இருப்பாங்க. ஸோ அவங்களாம் என்ன பண்ணுவாங்கன்னா, சில பேர் இறந்துருப்பாங்க, புதைக்கவும் பட்டிருப்பாங்க. இந்த பாயிண்ட் தேவையில்லை. பட் இருந்தாலும் நோயல் சூழ்மேரினா என்ன அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. ஓகேங்களா? ஸோ ஆனால் மேக்ஸிமம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ 50,000 பேர் மட்டும் இல்லை. ஸோ பிரிட்டன் கொஞ்சம் பேர் எடுத்திருப்பாங்க. அவங்க ஃப்ரெண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் வந்து 50,000 பேர். ஈவன் ஜப்பான் கொஞ்சம் பேர் எடுத்திருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி பெரும்பாலானவங்கள இறுதிக்கு என்ன ஆகுது அப்படின்னா, சீனாவுக்கு திரும்பி அனுப்பப்பட்டுறாங்க. சிலர் 1920ஆம் ஆண்டு வராங்க. ஓகேங்களா? சீன தேசிய தொழிலாளருடைய வங்கி வந்து சரிவு ஏற்பட ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் ஐரோப்பியாவிலே வந்து இருக்க ஆரம்பிச்சிருவாங்க. ஏன்னா வந்து நீங்கள் நிறைய சைனீஸ் ட்ராமாலாம் பார்த்தீங்கன்னா வந்து அந்த பேங்க்ரப்ட் ஆயிட்ஸ் அப்படின்ற மாதிரி ஒரு வாசகம் வரும் ஆக்சுவலாக. அந்த டைமில் வந்து சீனா வந்து எக்கனாமிக்கலாக டவுன் ஆகிட்டாங்க. அது வந்து இவ்வளோ நிறைய லாஸ் ஆயிடுச்சு, மார்க்கெட்டிங்லாம் லாஸ் ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ சீனாவுடைய தேசிய தொழில்துறையோட வங்கி, லேபருடைய வங்கி என்ன ஆகும்னா சரிவுக்கு வர ஆரம்பிக்கும். இதன் காரணமாக 1920களில் திரும்பணும் அப்படின்னு நினச்சவங்க, திரும்ப அனுப்பப்படணும்னு நினச்சவங்க கூடமே ஐரோப்பாவிலே ஸ்டே பண்ணிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. சுமார் 5000லேருந்து 7000 பேர் வந்து ஃப்ரான்ஸ்லேயே தங்கிக்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பாரிஸ்லையும் தங்கிக்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ பிற்காலம் சீனாவுடைய சமூகங்களில் வந்து மையக்கரு வந்து உருவாக்குறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த என்ன இங்கே மையக்கரு அப்படின்னு சொல்கிறாங்கன்னா, மெயின் ரீசன் என்னென்னா, இப்போ வந்து ஃப்ரான்ஸ்லேயும் பல பேர் ஸ்டாப் ஆகிட்டாங்களா, ஐரோப்பாலேயும் பல பேர் ஸ்டாப் ஆகிட்டாங்களா. ஸோ அங்கேயுமே செட்டில்ட் ஆனவங்க இன்னுமே சீனாவுடைய அந்த வழிமக்கள் வந்து இருந்துட்டு தான் இருக்காங்க. ஸோ அது வந்து இதுதான் மையக்கரு அப்படின்ற மாதிரி மீன் பண்ணுவாங்க. ஓகேங்களா? ஓகே. ஸோ போரில் வந்து இறந்துருப்பாங்கல்ல. ஸோ அந்த இறந்தவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சீன நாட்டில் வந்து எவ்வளோ பேர் இறந்துருக்காங்க அப்படின்ற எண்ணிக்கை வந்து சீனாக்கு தெரியல. ஓகேங்களா? ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா, நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி தான், பிகாஸ் அவங்க போருக்குள்ளே பெருசாக இன்வால்மெண்ட் ஆகலை. இங்கேருந்து போனவங்க மேபி ஃப்ரான்ஸ்க்கோ இல்லை பிரிட்டனுக்கோ போனவங்க வந்து இறந்துருக்கலாம். ஸோ அதனால் அவங்களுக்கு வந்து அந்த எக்ஸாக்டாக ஸ்டாட்டிஸ்டிக்கலாக தெரியல. ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் மதிப்பீடுகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு எவ்வளோ வந்து இறந்துருக்காங்க, எவ்வளோ வந்து லாஸ் ஆச்சு அப்படின்றதும் தெரியல. அது வந்து ஒரு சர்ச்சையாகவே கான்ட்ரவர்சியாகவே பேசப்பட்டுட்டு இருந்தாங்க. ஐரோப்பாவுடைய பதிவுகள் படி, ஏன் ஐரோப்பாவுக்கு தெரியும்னா, அவங்க இங்கேருந்து தான் தொழிலாளர் படைகளுக்கு கூப்பிட்டு போனாங்க. ஸோ ஐரோப்பாவுடைய அதாவது அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் படி ஒரு 2000 பேர் வந்து இறந்துருக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. சீனாவை சேர்ந்தவர்கள் ஒரு 2000 பேர் இறந்துருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுவே சீனாவில் இருக்கக்கூடிய அந்த டைமில் இருக்கக்கூடிய அந்த டைமில் கான்டெம்பரராக இருந்திருப்பாங்கல்ல. ஸோ அந்த சமகாலத்தில் இருக்கக்கூடிய அந்த சீன எழுத்தாளர்கள், அறிஞர்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அவங்க சொல்கிறது போய் ஒரு கிட்டத்தட்ட அட்லீஸ்ட் 20,000 வரைக்குமாச்சும் வந்துட்டு மதிப்பீடுகள் வந்து இருந்திருக்கும். அதாவது இறந்தவங்க வந்து இருந்திருப்பாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஓகேங்களா? இந்த டைமில் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1918களில் ஸ்பானிஷ் இருக்குது பார்த்தீங்கன்னா, ஸ்பெயின் அப்படின்னு சொல்லல, ஸ்பெயினில் வந்து காய்ச்சல், தொற்று நோயெலாம் வந்து பரவ ஆரம்பிக்குது. இந்த டைமில் வந்து இறக்க ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறம் ஷெல் தாக்குதல்கள் நிறைய நடக்க ஆரம்பிக்குது. கண்ணாடி வெடிகள், நிறைய மோசமான சிகிச்சைகள் பாதிக்கப்பட்டவங்களாம் நிறைய பேர் இருக்க ஆரம்பிக்கிறாங்க. இதை தாண்டி நிறைய பேர் வந்துட்டு நிறைய டசன் கணக்கான மக்கள்கள் வந்துட்டு ஐரோப்பாக்களில் புதைக்க ஆரம்பிக்கிறாங்க. கல்லறைகளில் வந்துட்டு புதைக்கப்படுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. எக்ஸாம்பிள் சொன்னால் வந்து ரோயல் எல்எஸ் சூர்மேரில் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கல்லறை இருக்குது. அந்த கல்லறையில் பார்த்தீங்கன்னா 838 சீனர்கள் வந்து புதைக்கப்பட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ மேலே சொன்ன பாயிண்ட் ஆக்சுவலாக கீழே வந்திருக்கும். அவங்க வந்துட்டு சீனா கூட சேர்த்துட்டாங்க. அந்த நோயல்எல்எஸ் அந்த சுர்மேரி அப்படின்றது வந்து ஆக்சுவலாக ஐரோப்பா ஸ்பெயினில் இருக்கக்கூடிய ஒரு கல்லறை. அந்த கல்லறையில் 838 சீன கல்லறைகள் புதைக்கப்பட்டிருப்பாங்க. ஓகேங்களா? சீனர்கள் அந்த போருக்கு போனவங்க. இவங்க என்ன மீன் பண்ணுறாருன்னா, அமெரிக்கா வந்து அந்த ஐரோப்பாக்கள் சொன்னாங்க பார்த்தீங்களா, மேலே வந்து ஃப்ரெண்ட்ஸு சொல்லியிருக்குமா, ஓகே, ஐரோப்பியர்கள் வந்து சொல்லியிருப்பாங்க 2000 பேர் அப்படின்னு சொல்லிட்டு. அதே வந்து அறிஞர் வந்து 20,000 பேர்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ ஸ்பானிஷோடைய அந்த காய்ச்சல், தொற்று நோய் ஆகட்டும், அதுக்கப்புறமேட்டுக்கா ஷெல் தாக்குதல் ஆகட்டும், அதுக்கப்புறம் கன்னி வெடிகளில் சிக்கினவங்களாகட்டும், இந்த மாதிரி சேர்த்து பல டசன் கணக்கான மக்கள்கள் வந்து இறந்துருக்காங்க அப்படின்ற மாதிரி இவங்க பாயிண்ட் ஆஃப் வியூவில் சொல்கிறாங்க. ஸோ சீனாவில் புதைக்கப்பட்டவங்க பாயிண்ட் ஆஃப் வியூ அவ்வளோனா, இன்கேஸ் இங்கே பார்த்தீங்கன்னா மெரிலில் புதைக்கப்பட்டவங்க மட்டும் 838 பேர் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஓகேங்களா?
ஸோ இதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் தான் பாரிஸ் அமைதி மாநாடு நடக்கும். உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார் முடிஞ்சதுக்கப்புறம் பாரிஸ் அமைதி மாநாடு நடக்க ஆரம்பிக்கும். ஓகேங்களா? ஸோ பாரிஸ் அமைதி மாநாடு ஈவன் நீங்கள் அதே தான் அந்த அமெரிக்கா இதெல்லாம் முடிச்சப்பே படிச்சிருப்பீங்க. இருந்தாலும் நான் சொல்கிறேன். பிஜி படிச்சிருப்பீங்க, யூஜி படிச்சிருக்க மாட்டீங்க. 1919 பாரிஸ் அமைதி மாநாடு நடக்கிறாங்க. சீனாவுடைய உறுப்பினர்கள் கலந்து கொள்கிறாங்க. சீனாவும் ஒரு குழுவை அனுப்பிச்சு வைக்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ சீனா வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எந்த ஒரு போர்லையும் நாங்கள் வந்து இன்வால்வ் ஆக மாட்டோம். ஓகேங்களா? எந்த ஒரு துருப்புகளையும் நாங்கள் வந்துட்டு கொடுக்கல அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. சீனா அது மட்டும் இல்லாமல் 2 இடங்கள் மட்டுமே வந்து கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ 2 இடத்த மட்டுமே நாங்கள் வந்து பறி கொடுத்துருப்பாங்க. சீனாவுடைய குழுக்கள்லேருந்து யார் வராங்க தலைமை ஏற்று அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜெங்சியாங் அப்படின்ற ஒருத்தர் வந்து வராங்க. அவரு கூட வந்து வெலிங்டன் கூ அப்படின்றவங்களும் சாவ் ஜூலியன் அப்படின்றவங்களும் வராங்க. ஓகேவா? மொத்தம் 3 பேர் வராங்க. ஒரு குழுக்களில் தலைவர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜெங்சியாங் அவர்களும், அதுக்கப்புறம் அவர் கூட வந்து லெவிங்டன் கூ அவர்களும், சாவ் ஜூலியன் அவர்களும் வராங்க. ஓகேங்களா? இந்த ஷான்டாங் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா தீபகற்பம் இருக்கும். ஸோ ஷான்டாங் பகுதி தீபகற்ப பகுதி வந்து சீனா கிட்டே திரும்பி தந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு மாநாட்டில் சொல்லியிருப்பாங்க. ஸோ சீனாவுக்கு மீண்டும் அந்த தீபகற்ப பகுதி போய்விடும். ஓகேங்களா? அந்த ஏகாதிபத்திய நிறுவனங்கள்னால் அந்த மோனோட்ரேட் நிறுவனங்கள்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அது எல்லாத்தையுமே வந்துட்டு இன்னொருத்தர் தான் அமைச்சிருப்பாங்க. ஆக்சுவலாக அந்த மீன் பண்ணி தான் இங்கே வேற்றுக்கிரக வாசின்னு கொடுத்துருக்காங்க. பட் இந்த லைன் ஆக்சுவலாக தப்பு. ஸோ இதை மீன் பண்ணி தான் ஐரோப்பார்களோ இல்லை மற்றவங்களோ வந்து ஸ்டார்ட் பண்ணாங்கல்ல, அவங்க வந்து அது இன்வால்வ்மெண்ட் பண்ணாங்கன்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. அது தென் வந்து தேர்ட் பாயிண்ட் என்னன்னா, லேஜஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காவலர்கள் இருப்பாங்க. அந்த லேஜஷன் பகுதி காவலர்களையும் வெளிநாட்டு குத்தகைகள் வந்து முடிவுக்கு கொண்டு வரப்பட்டிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பாங்க. ஏன்னா அந்த பகுதியில் இருக்கக்கூடிய காவலர்கள் மக்கள் எல்லாமே வேற ஒரு நாட்டில் இருக்கும் பிடிச்சிருப்பாங்க. ஸோ மீண்டும் வந்து உங்கள் கையில் வந்துடும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஸோ மேற்கத்திய சக்திகள் பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு கிங்டோவா இருக்காங்க பார்த்தீங்களா, அந்த கிங்டோவா முற்றுகைகள் நடக்க ஆரம்பிக்கும். அந்த கிங்டோவா முற்றுகைகளுக்கு அப்புறம் ஜெர்மன் வந்து சாதுங் அப்படின்னு ஒரு மாகாணம் சொன்ன பார்த்தீங்களா, அந்த மாகாணங்களில் அவங்க வந்து சரணடைய ஆரம்பிச்சிடுவாங்க. இதனால் அந்த மற்ற பிரதேச தாக்குதல்கள் எல்லாமே என்ன ஆகும்னா ஜப்பானை வந்துட்டு அனுமதிச்சிருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ இந்த தாக்குதல்கள் நடத்தி மற்ற இடங்கள் எல்லாத்தையுமே ஜெர்மனியுடைய அந்த ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி இந்த 13 கோரிக்கைகளுள்ள ஜெர்மனியுடைய இடங்கள் சொல்லியிருப்பாங்க. இவங்க வந்து தக்க வச்சுப்பாங்க. தாக்குதல் பண்ணி ஜப்பான் வந்து தக்க வச்சுப்பாங்க அதை சுற்றி இருக்கக்கூடிய பிரதேசங்கள் எல்லாத்தையுமே. ஸோ சீன அரசாங்கத்தோட பலவீனமான எதிர்வினை எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சீன தேசியவாதத்தில் வந்த ஒரு எழுச்சி தான் வழிவகுக்கும். அந்த எழுச்சி தான் காரணம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. மே மாதம் 4ஆம் தேதி 1919 வந்துட்டு இந்த விஷயம் நடக்க ஆரம்பிக்கும். சீனாவில் பரவலான ஒரு போராட்டங்கள் நடக்க ஆரம்பிக்கும். அந்த போராட்டத்தை யார் ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா மாணவர்கள் தான் ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. ஓகேங்களா? மே மாதம் 4ஆம் தேதி 1919 பெய்ஜிங்கில் ஒரு இயக்கமே ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. அது முக்கியமான இயக்கம் என்ன அப்படின்னா, அந்த இயக்கத்தில் இளம் மாணவர்கள் யங் ஸ்டூடெண்ட்ஸும் பொதுமக்களும் குடிமக்களும் வணிகர்களும் பிற வகுப்புகள் உள்ளடக்கியவங்களும் வந்துட்டு ஆர்ப்பாட்டங்களில் ஈடுபடுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? இந்த ஆர்ப்பாட்டங்கள் என்ன பண்ணுறாங்கன்னா நிறைய மனுக்கள் கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. நிறைய வேலை நிறுத்தங்கள் நடக்க ஆரம்பிக்குது அப்படின்னு சொல்றாங்க. அரசாங்கத்துக்கு எதிர்த்து மோதலா வந்து வன்முறைகள் நடக்க ஆரம்பிக்குது அப்படின்னு சொல்றாங்க. இதை தொடர்ந்து இந்த தியான்ஜின் பகுதி, ஷாங்காய் பகுதி, குவாங்சோ, நான்ஜிங், ஹாங்சே, யுவான் மற்றும் ஊஹான் ஓகேங்களா, ஊஹான் மற்றும் ஜினான் இந்த பகுதி மாணவர்கள் எல்லாமே என்ன பண்றாங்கன்னா, இந்த மாணவர்கள் தொழிலாளர்கள் எல்லாருடைய ஆதரவும் வந்து பெய்ஜிங் நடக்கக்கூடிய அந்த மாணவர்களுடைய இயக்கத்துல கொடுக்குறாங்க. ஓகேங்களா? இதனால என்ன ஆகுதுன்னா, இந்த ஈவெண்ட்டுக்கு பேர் என்ன சொல்றாங்கன்னா மே 4ஆம் இயக்கம் அப்படின்னு வைக்கிறாங்க. ஏன்னா மே 4 அன்னைக்கு தானே ஸ்டார்ட் பண்றாங்க. மே 4 1919 இது வந்து டைரக்ட் கொஸ்டின் பிஜிடிஆர்பியில் வந்தது. மே 4 வந்து என்ன இயக்கம் அப்படின்னு வந்திருக்கு, இல்லை மாணவர்கள் இயக்கம் வந்து என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்றமும் கேட்டிருப்பாங்க. பெய்ஜிங்கில் ஸ்டார்ட் பண்ணது மே 4ஆம் இயக்கம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ இந்த மே 4ஆம் இயக்கம் என்ன பண்ணுறாங்கன்னா, சில சில கோட்பாடுகள் அறிவிப்புகள் வந்து சொல்லியிருப்பாங்க. மனுக்கள் எல்லாமே கொடுத்துருப்பாங்க, நிராகரிச்சிருப்பாங்க. ஸோ அதனால பொதுமக்கள் எல்லாமே ஸ்டார்ட் பண்ணியிருக்கும். இந்த இயக்கத்தை மே 4ஆம் இயக்கம் அப்படின்னு சொல்லிட்டு அறியப்பட்டிருக்கும். ஓகேங்களா? ஸோ இந்த இயக்கத்துடைய அடிப்படை நோக்கம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த வெர்ஸ்லாய்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு 1919 பார்த்தீங்கன்னா பாரிஸ் மாநாடுகளில் ஒரு ஒப்பந்தம் கையெழுத்திடப்பட்டிருக்கும். அந்த ஒப்பந்தங்களில் சீனாக்கு நடந்த அந்த பிரச்சனைகள் இவங்க அக்செப்ட் பண்ணது மக்களுக்கு பிடிச்சிருக்காது. சில விஷயங்கள்ல கையெழுத்திட்டப்பட்ட சில விஷயங்கள். அதனால நீங்க எப்படி இந்த மாநாட்டில் சீனா நீங்கள் எப்படி இதை அக்செப்ட் பண்ணிக்கிட்டீங்க, அரசாங்கம் வந்து மக்களுக்கு எப்படி வந்து அநீதி இயக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மாணவர்கள் இயக்கம் ஸ்டார்ட் பண்ணி வித் டைம் போக போக மற்றவங்க எல்லாமே வணிகர்களாகட்டும், இல்லை வந்து குடிமக்கள் ஆகட்டும், சாதாரண மக்கள் ஆகட்டும், எல்லாமே என்ன பண்ணுறாங்கன்னா வந்து மாணவர்களோட இயக்கத்தில் சேர ஆரம்பிக்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ இதனால என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லேட்டரில் வர மாநாட்டுகள் குழுக்களில் வந்து சீனா கையெழுத்து இடாத இருக்கும். ஓகேங்களா?
ஓகே இந்த டாபிக் நான் ஆக்சுவலி இப்பயே பார்த்தரலாம்னு நெனச்சேன். பட் ஆனா உங்களுக்கு இந்த டாபிக்கே இவ்ளோ டைம் எடுத்துருச்சு.